அல்லேலூயா. நம்முடைய மீட்பெரும் இரட்சகருமாகிய யாகுஷுவ மசிகா நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லிக் கொள்ளுகிறேன். ನಮ್ಮ ವಿಮೋಚಕನು ನಮ್ಮ ರಕ್ಷಕನಾದ ಯಾಕೋಬನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ನಾನು ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಆರೈಸುತ್ತೇನೆ. ஒவ்வொரு முறை நான் தேவனுடைய சமூகத்தில் கடந்து வரும் பொழுதும் தேவன் என்னோடு பேச வேண்டும் என்கிறதான ஒரு ஜெபத்தோடு நாம் கடந்து வந்தால், ಪ್ರತಿಯೊಂದು ಸಲನೂ ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬಂದು ದೇವರು ನನ್ನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಬೇಕು ಎಂಬ ಭಾವನೆಯಿಂದ ನಾವು ಬಂದರೆ கண்டிப்பாக தேவன் நம்மோடு கூட பேசுவார். ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ದೇವರು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. இப்ப என்னிடத்திலே தேவன் அநேக வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். ದೇವರು ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಅನೇಕ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆனால் உங்களுக்கு என்ன தேவை என்பது தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். ಆದರೆ ನಿಮಗೆ ಏನು ಬೇಕಾಗಿರುವುದು ಎಂಬುದು ದೇವರಿಗೆ ಮಾತ್ರ ತಿಳಿದಿದೆ. எனக்கு தெரிந்ததை நான் உங்களுக்கு சொன்னால் அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ನನಗೆ ಗೊತ್ತಿರುವುದು ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳಿದರೆ ಅದರಿಂದ ನಿಮಗೆ ಏನು ಪ್ರಯೋಜನ ಆಗುವುದಿಲ್ಲ. ஆனால் நீங்கள் எதற்காக ஜெபித்துக் கொண்டு வந்தீர்களோ, உங்களுடைய தேவைகள் என்னவோ அதற்கான வார்த்தையை தேவன் தந்தால் அது நன்றாக இருக்கும். ನಿಮಗೆ ಏನು ಬೇಕಾಗಿದೆಯೋ, ನೀವು ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಂಡು ಬಂದಿದ್ದೀರೋ ಅದಕ್ಕೆ ತಿಳಿದು ದೇವರ ತಕ್ಕಂಗೆ ವಾಕ್ಯ ಕೊಟ್ಟರೆ ನಿಮಗೆ ಅದು ಪ್ರಯೋಜನವಾಗಿರುತ್ತದೆ. அப்பொழுதுதான் நீங்களும் நான் தேவனை தேடி போனேன், தேவன் என்னோடு பேசினார் என்று சொல்லி நீங்கள் கடந்து செல்ல முடியும். ಆಗ ನೀವು ದೇವರನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಿದ್ದಾನೆ, ನನಗೆ ಸರಿಯಾದ ಉತ್ತರವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ ಎಂದು ನೀವು ಇದಕ್ಕೆ ಹೋಗಬಹುದು. நமக்கு கிடைத்திருக்கிறதான இந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைப்பதில்லை. ನಮಗೆ ಸಿಕ್ಕಿರುವಂತ ಈ ಭಾಗ್ಯ ಎಲ್ಲರಿಗೂ ಸಿಗುವುದಿಲ್ಲ. ஏன்னா தேவன் தான் நம்மை அழைத்து கொண்டு வருகிறார். ಏಕೆಂದರೆ ದೇವರೇ ನಮ್ಮನ್ನು ಕರೆದಿರುವುದು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் நம்மை அழைத்து கொண்டு வராவிட்டால் அவருடைய சமூகத்துக்குள்ளே நாம் வர முடியாது. ಆತನು ನಮ್ಮನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬರಲಿಲ್ಲ ಅಂದರೆ ಆತನ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ನಾವು ಬರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அநேகருக்கு அனுமதி கிடைப்பதில்லை. ಅನೇಕರಿಗೆ ಅನುಮತಿ ಸಿಗುವುದೇ ಇಲ್ಲ. ஆனால் நமக்கு அது கிடைத்திருக்கிறது. ಆದರೆ ನಮಗೆ ಅದು ಸಿಕ್ಕಿದೆ. அப்ப அந்த கிடைத்த அனுமதியை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். ನಮಗೆ ಸಿಕ್ಕಿರುವಂತಹ ಅನುಮತಿಯನ್ನು ಸರಿಯಾಗಿ ನಾವು ಅದನ್ನು ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பரிசுத்த ஸ்தலத்திற்கு போக்குவரவு செய்கிறவர்கள் என்று வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗಿ ಬರುವವರು ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. அந்த போக்குவரவு செய்கிறவர்களாக நாம் இல்லாதபடிக்கு, ಹೋಗಿ ಬರುವವರಾಗಿ ನಾವು ಇಲ್ಲದಿರುವಾಗ, அந்த போக்குவரவு செய்கிறவர்களுக்கு ஒரு பொதுவான சொல் உண்டு. அதாவது விசிட்டர், விருந்தாளி என்று ஒரு பேர் உண்டு. ದೇವರ ಸಭೆಗೆ ಬಂದು ಹೋಗುವವರನ್ನ ಅವರು ಹೇಳ್ತಾರೆ ಅತಿಥಿಗಳು ಎಂಬುದಾಗಿ. அப்ப நாம் விசிட்டர் அல்ல, ನಾವು ಅತಿಥಿಗಳಲ್ಲ, நாம் இதற்கு சொந்தக்காரர்கள். ನಾವು ಇದಕ್ಕೆ ಬಾಧ್ಯರು. இது நம்ம வீடு, ಇದು ನಮ್ಮ ಮನೆ. நாம் தேவனை தரிசிக்க இங்கே வருகிறோம். ನಾವು ದೇವರನ್ನು ದರ್ಶಿಸಲು ಇಲ್ಲಿ ಬರುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த உணர்வோடு கூட நாம் தேவனுடைய சமூகத்திலே நாம் அமர்ந்திருக்க வேண்டும். ಆ ಭಾವನೆಯೊಂದಿಗೆ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಾವು ಕುಳಿತುಕೊಳ್ಳಬೇಕು. எப்பொழுதும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு அவருடைய சமூகத்திலே நாம் உட்கார்ந்திருக்க வேண்டும். ಯಾವಾಗಲೂ ದೇವರ ಭಯದಿಂದ ಆತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಾವು ಕುಳಿತುಕೊಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. என்னோடு பேசும் அப்பா, ನನ್ನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡು ತಂದೆ. எனக்கு இன்றைக்கு உம்முடைய வார்த்தை தேவையா இருக்கிறது. ನನಗೆ ಈ ದಿನ ನಿಮ್ಮ ವಾಕ್ಯ ಬೇಕಾಗಿದೆ. உம்முடைய ஆறுதல் எனக்கு தேவையா இருக்கிறது ನಿನ್ನ ಆರ್ಗಲ್ ನನಗೆ ಬೇಕಾಗಿದೆ என்ற ஜெபத்தோடே நாம் கடைசி வரைக்கும் உட்கார்ந்திருக்க வேண்டும். ಎಂಬ ಪ್ರಾರ್ಥನೆಯೊಂದಿಗೆ ನಾವು ಕಡೆ ತನಕ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದರೆ, அருமையான ஒரு சாட்சியை மகள் ஸ்வேதா மூலமாக நாம் கேட்டோம். ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಸಾಕ್ಷಿ ಮಗಳ ಶ್ವೇತಾ ಮುಖಾಂತರ ಕೇಳಿದ್ದೆವು. அவர்கள் ஏன்னா மருத்துவரை சொல்லிட்டார், இது ஆகாது என்று சொல்லிவிட்டார். ವೈದ್ಯರೇ ಹೇಳಿದರೆ ಇದು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. அப்படி சொல்லும் போது அவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு அதிர்ச்சி உண்டாயிருந்திருக்கும். ಅವರಿಗೆ ಎಷ್ಟು ಒಂದು ಆಘಾತ ಆಗಿರಬಹುದು. ஆனாலும் அந்த மகள் கலங்கவில்லை. ಆದರೂ ಆ ಮಗಳು ಕಳವಳ ಪಡಲಿಲ್ಲ. என் யாகுவால் எல்லாம் கூடும் என்று அவள் ನನ್ನ விசுவாசித்தார். ಯಾಕೋಬನ ಮುಖಾಂತರ ಎಲ್ಲವೂ ಆಗುತ್ತದೆ ಎಂದು ಆಕೆ ನಂಬಿದಳು. அப்படி அந்த விசுவாசத்தை தேவன் வெட்கப்பட விடவில்லை. ಆ ನಂಬಿಕೆಯನ್ನು ದೇವರು ಎಂದಿಗೂ ಆಶಾಭಂಗ ಪಡಿಸಲಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதை அவர் வாய்க்க பண்ணினார். ಅದನ್ನು ಆಕೆ ವಾಗ್ದಾನ ಪ್ರಕಾರ ನೆರವೇರಿಸಿದನು. சின்ன விஷயமானாலும் பெரிய விஷயமானாலும் நீங்கள் இப்படி தேவனை விசுவாசித்து அவரில் நம்பிக்கையா இருப்பீர்களானால், ಚಿಕ್ಕ ವಿಷಯವಾಗಲಿ ದೊಡ್ಡ ವಿಷಯವಾಗಲಿ ಎಲ್ಲವನ್ನು ಯಾವನಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟರೆ ನೀವು, உங்களையும் அவர் வெட்கப்பட விட மாட்டார். ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ಎಂದಿಗೂ ನಾಚಿಕೆಗೊಳಗಾಗುವುದೇ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யாகுஷுவா ஜனங்களோடு என்ன பேசுகிறார் என்று நாம் வேதத்திலிருந்து கவனிக்கலாம். ಯಾಕೋಬ ಜನರೊಂದಿಗೆ ಏನು ಮಾತನಾಡುತ್ತಾನೆ ಎಂಬುದನ್ನು ನಾವು ವಾಕ್ಯದೊಂದಿಗೆ ಗಮನಿಸೋಣ. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். John the Gospel chapter 14 verse 1. ಯೋಹಾನನ ಪುಸ್ತಕ 14ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಚನ. ನಿಮ್ಮ ಹೃದಯವು ಕಳವಳಗೊಳ್ಳದೆ ಇರಲಿ, ದೇವರನ್ನು ನಂಬಿರಿ, ನನ್ನನ್ನು ನಂಬಿರಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும்
விசுவாசமாய் இருங்கள் என்று யாகுஷுவா சீஷர்களிடத்திலே பேசுகிறார். அல்லேலூயா. ஹalleluya. எந்த சூழ்நிலையிலே அவர் இதை பேசுகிறார் என்று நாம் பார்ப்போமானால், ಇಂಥ ಪರಿಸ್ಥಿತಿಯ ಆತನು ಈ ಮಾತನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ ಎಂದು ನೋಡಿದರೆ, இன்னும் 1-2 தினங்களிலே அவர் சிலுவையில் அடிக்கப்பட போகிறார். ಇನ್ನು 2-3 ದಿನಗಳಲ್ಲಿ ಆತನನ್ನು ಶಿಲುಬೆಗೆ ಹಾಕಲ್ಪಡುತ್ತಾರೆ. சீஷர்களை பார்த்து ஏன் கலங்காதிருங்கள் என்று சொன்னார். ಆತನು ಶಿಷ್ಯರನ್ನು ನೋಡಿ ಹೇಗೆ ಕಳವಳಗೊಳ್ಳಬೇಡಿರಿ ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. ஏனெனில் அவர்களுடைய தலைவர் அவர்களை விட்டு எடுக்கப்பட்டு போகிறார். ಏಕೆಂದರೆ ಅವರ ನಾಯಕನನ್ನು ಅವರಿಂದ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲ್ಪಡುತ್ತದೆ. அவர்கள் யாரும் இல்லாத அனாதைகளாக விடப்பட போகிறார்கள். ಅವರು ಯಾರಿಲ್ಲದ ಅನಾಥರಾಗಿ ಬಿಡಲ್ಪಡುತ್ತಾರೆ. அது வெறுமனே இப்படி விடப்பட்டு போனாலும் கவலை இல்லை. ಅದು ಹಾಗೆ ಬಿಟ್ಟು ಹೋದರೂ ಪರವಾಗಿಲ್ಲ. இப்போது யாரையெல்லாம் விட்டு யாகுஷுவாவிடத்தில் அவர்கள் வந்தார்களோ, ಯಾರನ್ನೆಲ್ಲ ಬಿಟ್ಟು ಅವರು ಯಾಕುಶ್ವನ ಬಳಿಗೆ ಬಂದರು, இப்போ அவர்கள் எல்லாம் அவர்களை பார்த்து கேள்வி கேட்பார்கள், பரிகாசம் பண்ணுவார்கள். ಅವರೆಲ್ಲರೂ ಅವರನ್ನು ನೋಡಿ ಪರಿಹಾಸನ ಮಾಡುತ್ತಾರೆ, ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ಕೇಳುತ್ತಾರೆ. அவர் ஏதோ வல்லவர் என்று சொல்லி நீ எங்களை எல்லாம் தள்ளிவிட்டு போனீர்களே, இப்பொழுது என்ன ஆயிற்று என்று கேட்பார்கள். ಅವರು ತುಂಬಾ ಪ್ರಭಾವಶಾಲಿ ಎಂದು ನಮ್ಮನ್ನು ತಳ್ಳಿಬಿಟ್ಟು ಹೋದಿರಲ್ಲ, ಈಗ ಏನಾಯಿತು, இனிமேல் என்ன செய்ய போகிறோம் என்கிறதான கவலையும் உண்டு அவர்களுக்கு. ಇನ್ಮೇಲೆ ಏನು ಮಾಡುತ್ತೇವೋ ಎಂಬ ಚಿಂತೆಯೂ ಅವರಿಗೆ ಇದೆ. விட்டு வந்த வேலைக்கு அவர்கள் திரும்பவும் போக வேண்டியதா இருக்கும். ಅವರು ಬಿಟ್ಟು ಬಂದ ಕೆಲಸಕ್ಕೆ ಅವರು ಹಿಂತಿರುಗಿ ಹೋಗಬೇಕಾಗಬಹುದು. சிலர் கவர்மெண்ட் வேலையெல்லாம் விட்டு அவருக்கு பின்னாலே வந்தார்கள். ಕೆಲವರು ಸರ್ಕಾರ ಕೆಲಸವನ್ನು ಬಿಟ್ಟು ಅವರು ಬಂದಿದ್ದಾರೆ. அப்படி வந்தவர்கள் இனி போய் திரும்ப சர்க்கார் வேலைக்கு போக முடியுமா என்று கேட்டால் அது சந்தேகம்தான். ಹಾಗೆ ಬಂದವರು ಮತ್ತೆ ಸರ್ಕಾರ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗಬೇಕು ಎಂಬುದು ಸಂದೇಹದ ಮಾತು. ஆக எல்லாருடைய இருதயத்திற்குள்ளும் இனி என்ன செய்ய போகிறோம் என்கிறதான ஒரு கேள்வி இருக்கிறது. ಹಾಗೆ ಎಲ್ಲರ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಇನ್ನು ನಾವು ಏನು ಮಾಡುತ್ತೇವೆ ಎಂಬ ಒಂದು ಚಿಂತೆ ಇದೆ. நம்ம எல்லாருக்குள்ளும் அப்படிப்பட்ட ஒரு கேள்வி எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும். ನಮ್ಮ ಎಲ್ಲರಲ್ಲಿಯೂ ಅಂತ ಪ್ರಶ್ನೆ ಯಾವಾಗ ಕೇಳುತ್ತಿರುತ್ತೇವೆ, இனி என்ன செய்ய போகிறோம். ಇನ್ನು ನಾವು ಏನು ಮಾಡುತ್ತೇವೆ. நம்முடைய கண்களுக்கு முன்பாக எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டு போனது போல நமக்கு தோன்றும். ನಮ್ಮ ಕಣ್ಣ ಮುಂದೆ ಎಲ್ಲ ಮಾರ್ಗಗಳು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದ್ದ ಹಾಗೆ ಕಾಣಿಸುತ್ತದೆ. ஆகவே என்ன செய்ய போகிறோம் என்று நாம் கலங்கி கொண்டிருப்பதை அவர் அறிந்தவராக, ನಾವು ಏನು ಮಾಡುತ್ತೇವೋ ಎಂಬ ಕಳವಳದಿಂದ ಇರುವುದನ್ನು ಅವರು ಅರಿತಿದ್ದರಿಂದ, இனிமேல் என்ன சம்பவிக்க போகிறதோ என்று நாம் கலங்கி கொண்டிருப்பதை அவர் அறிந்தவராக, ಇನ್ನು ಏನು ಸಂಭವಿಸುತ್ತದೋ ಎಂಬ ನಾವು ಚಿಂತೆಯಿಂದ ಇದ್ದುದನ್ನು ಆತನು ಅರಿತಿರುವಾಗ, அவர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ಅವರನ್ನು ನೋಡಿ ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ, ನೀವು ಇನ್ನು ಕಳವಳಗೊಳ್ಳದಿರಿ. அப்படி சொல்வதற்கு உம்மிடத்திலே என்ன முகாந்திரம் இருக்கிறது? ಹಾಗೆ ಹೇಳುವುದಕ್ಕೆ ನಿನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಏನು ಆಧಾರ ಉಂಟು? இன்னும் கொஞ்ச நாட்களிலே எங்களை விட்டு போய்விடுவேன் என்று நீர் சொல்லுகிறீரே, ನೀವು ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ದಿನಗಳ ಆದಮೇಲೆ ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತೀರಿ ಎಂದು ಹೇಳುತ್ತೀರಲ್ಲ, அப்ப எப்படி நீர் சொல்லலாம் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று எப்படி சொல்ல முடியும்? ಹಾಗಿದ್ದಾಗ ನೀವು ಹೇಗೆ ಹೇಳಲು ಸಾಧ್ಯ ನೀವು ಕಳವಳಗೊಳ್ಳದಿರಿ ಎಂದು? உமக்கு பதில் வேற யாரையாகிலும் எங்களுக்கு உதவி செய்ய வைத்து விட்டு போகிறீரா? ನಿಮಗೆ ಬದಲಾಗಿ ಬೇರೆ ಯಾರನ್ನಾದರೂ ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡಲು ಒಂದು ಇಟ್ಟು ಹೋಗುತ್ತೀರಾ? சோ எப்படி நீர் சொல்லுகிறீர் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லி? ಇದರ ಮೇಲೆ ಹೇಗೆ ಹೇಳುತ್ತೀರಿ ನಿಮ್ಮ ಹೃದಯವು ಕಳವಳಗೊಳ್ಳದಿರಲಿ ಎಂಬುದಾಗಿ? அன்றைக்கு இருந்ததான அந்த சீஷருடைய நிலைமை என்னவென்றால், ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ಆ ಶಿಷ್ಯರ ಪರಿಸ್ಥಿತಿ ಏನು ಎಂದರೆ, யாகுஷுவாவை பற்றியும் அவருடைய வல்லமை பற்றியும் அதிகமாக அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. ಯಾಕುಷನ ಬಗ್ಗೆಯೂ ಆತನ ಶಕ್ತಿಯ ಬಗ್ಗೆಯೂ ಅವರಿಗೆ ಅಧಿಕ ಹೆಚ್ಚಾಗಿ ಏನು ಗೊತ್ತಿಲ್ಲ. இன்றைக்கு நாம் எவ்வளவு தூரம் யாகுஷுவா மசிகாவை பற்றி அறிந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு அன்றைக்கு அவர்களுக்கு தெரியாது. ಈ ದಿನದಲ್ಲಿ ನಾವು ಎಷ್ಟು ಯಾಕುಷನ ಮೆಸ್ಸನ ಬಗ್ಗೆ ಹೆಚ್ಚಾಗಿ ತಿಳಿದಿದ್ದವೋ ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಅವರಿಗೆ ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ಗೊತ್ತಿರಲಿಲ್ಲ. நாம் அவரை குறித்து அநேக சாட்சிகளை கேட்டிருக்கிறோம். ನಾವು ಆತನ ಬಗ್ಗೆ ಅನೇಕ ಸಾಕ್ಷಿಗಳನ್ನು ಕೇಳಿದ್ದೇವೆ. சீஷர்கள் மூலமாகவும் அதுக்கு பிறகு வந்த ஊழியக்காரர்கள் மூலமாகவும் அநேக சாட்சிகளை நாம் கேட்டிருக்கிறோம். ಶಿಷ್ಯರ ಮುಖಾಂತರವೂ ಅವರು ಬಂದ ಆದಮೇಲೆ ಹೋದಂತ ಅನೇಕ ಸೇವಕರ ಮುಖಾಂತರವೂ ಅನೇಕ ಸಾಕ್ಷಿಗಳನ್ನು ಕೇಳಿದ್ದೇವೆ. நம்முடைய வாழ்க்கையிலும் அதை நாம் பார்த்திருக்கிறோம். ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ನಾವು ಅದನ್ನು ನೋಡಿದ್ದೇವೆ. ஆகையினால இன்றைக்கு யாராகிலும் நம்மிடத்தில் வந்து உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொன்னால் அதிலே அர்த்தம் இருக்கிறது. ಆದರೆ ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಬಂದು ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಹೃದಯವು ಕಳವಳಗೊಳ್ಳದಿರಲಿ ಎಂದು ಹೇಳಿದರೆ ನಾವು ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಅರ್ಥ ಉಂಟು. ஆனால் அந்த நாளிலே அந்த சீஷர்களுடைய நிலைமை நம்மை போல் அல்ல. ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ಆ ಶಿಷ್ಯರ ಪರಿಸ್ಥಿತಿ ನಮ್ಮ ಹಾಗೆ ಅಲ್ಲ. அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல அங்க யாருமே கிடையாது. ಅವರನ್ನು ಸಂತೈಸುವುದಕ್ಕೆ ಅಲ್ಲಿ ಯಾರೂ ಇಲ್ಲ. யாகுஷுவா அவர்களை விட்டு போய்விட்டால் அவர்கள் நிர்கதியாக நிற்பார்கள். ಯಾಕುಷ ಅವರನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋದರೆ ಅವರು ಅನಾಥರಾಗಿ ಇರುತ್ತಾರೆ. அப்படிப்பட்ட சூழ்நிலையை அறிந்தவராக யாகுஷுவா முன்கூட்டியே சொல்லுகிறார், நீங்க உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம் என்று சொல்லி. ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ಮೊದಲೇ ತಿಳಿದಿದ್ದ ಯಾಕುಷ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, ನಿಮ್ಮ ಹೃದಯವು ಕಳವಳ
நம்முடைய இருதயம் கலங்கி கொண்டிருப்பதை அவர் நன்றாக அறிவார். ನಮ್ಮ ಹೃದಯವು ಕಳವಳಗೊಳ್ಳುವುದನ್ನು ನಮ್ಮ ದೇವರು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದಿದ್ದಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. Hallelujah. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? என் இருதய கலக்கம் அவருக்கு நன்றாக தெரியும். ஹalleluya. அப்படிப்பட்டவர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. ಅಂತವರು ನೋಡಿ ಯಾಕೋಬ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, ನಿಮ್ಮ ಹೃದಯವು ಕಳವಳಗೊಳ್ಳದಿರಲಿ. சொன்னவர் சாதாரணமானவர் அல்ல. ಹೇಳಿದವರು ಸಾಧಾರಣದವರಲ್ಲ. ஹalleluya. Hallelujah. அநேக வியாதியஸ்தர்களை சுகமாக்கினவர், ಅನೇಕ ರೋಗ ಉಳ್ಳವರನ್ನು ಆತನ ಸ್ವಸ್ಥ ಮಾಡಿದ್ದಾನೆ. அநேக மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினவர், ಮರಣ ಹೊಂದಿದವರನ್ನು ಆತನ ಜೀವಂತವಾಗಿ ಎಬ್ಬಿಸಿದ್ದಾನೆ. மரித்து 4 நாளாய் போனவனை கூட உயிரோடு கொண்டு வந்தவர் அவர். ಸತ್ತು 4 ದಿನ ಆದವರನ್ನು ಆತನ ಜೀವಂತವಾಗಿ ತೆಗೆದುಕೊಂಡ. அநேக ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுத்தவர். ಅನೇಕ ಜನರಿಗೆ ಆಹಾರವನ್ನು ಕೊಟ್ಟಾತನು. ஹalleluya. Hallelujah. எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக மிகப்பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தவர் அவர். ಅನೇಕರ ಕಣ್ಗಳ ಮುಂದೆ ಆತ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದವನು. அப்படி செய்தவர் இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். ಆ ರೀತಿ ಮಾಡಿದವನು ಈಗಲೂ ಜೀವಂತವಾಗಿದ್ದಾನೆ. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ಆತನು ನಿನ್ನೆ ಇವತ್ತು ನಾಳೆ ಎಂದು ಮಾರ್ಪಡುವ ದೇವರಲ್ಲ. அன்றைக்கு அவர் அப்படி செய்தால் இன்றைக்கும் அதே கிரியைகளை அவர் நம்முடைய வாழ்க்கையிலும் செய்வார். ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ಆತನು ಮಾಡಿರುವುದಾದರೆ ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಅಂಥ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಮಾಡಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. குறிப்பாக அவருடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவருடைய வாழ்க்கையில அவர் கண்டிப்பாக அதை செய்வார். ಮುಖ್ಯವಾಗಿ ಆತನ ನಾಮದಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟವರ ಮೇಲೆ ಆತನು ಅದನ್ನು ವಿಶೇಷವಾಗಿ ಮಾಡಲು ಇಚ್ಛಿಸುತ್ತಾನೆ. ஆகவே நம்முடைய இருதயம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ಆದ್ದರಿಂದ ನಮ್ಮ ಹೃದಯವು ಕಳವಳಗೊಳ್ಳುವ ಅವಶ್ಯಕತೆಯೇ ಇಲ್ಲ. அவர் நிச்சயமாக நம்மை வெட்கப்பட விடுவதில்லை. ಖಂಡಿತವಾಗಲೂ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಎಂದಿಗೂ ಆಶಾಭಂಗಪಡಿಸುವುದೇ ಇಲ್ಲ. அவர் நிச்சயமாக நம்மை அனாதையாக விடுவதில்லை. ಆತನು ಖಂಡಿತವಾಗಲೂ ನಮ್ಮನ್ನು ಅನಾಥರಾಗಿ ಬಿಡುವುದಿಲ್ಲ. ஹalleluya. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். ಇದು ಲೋಕದ ಪರ್ಯಂತರ ನಾನು ಯಾವಾಗಲೂ ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇರುತ್ತೇನೆ ಎಂದು ಆತನು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದಾನೆ. அவர் நம்மோடு கூட இருப்பதும் ಆತನು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಇರುವುದು, நாம் அவரோடு கூட இருப்பதும் உண்மையானால் ನಾವು ಆತನೊಂದಿಗೆ ಇರುವುದು ನಿಜವಾದರೆ அவரை தாண்டி யாரும் நம்மை தொடவே முடியாது. ಆತನನ್ನು ದಾಟಿಕೊಂಡು ಬಂದು ನಮ್ಮನ್ನು ಯಾರು ಮುಟ್ಟಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஹalleluya. அவர் அதை அனுமதிக்க மாட்டார். ಆತನು ಅದನ್ನು ಅನುಮತಿಸುವುದಿಲ್ಲ. என் பிள்ளையை தொட உனக்கு ஒரு உரிமையும் இல்லை என்று தைரியமாக சொல்லுவார். ನನ್ನ ಮಗಳನ್ನು ಮುಟ್ಟುವುದಕ್ಕೆ ನಿಮಗೆ ಆಗುವುದಿಲ್ಲ ಎಂದು ಆತನು ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. ஏனெனில் அவர் சாதாரணமானவர் அல்ல. ಕಾರಣ ಆತನು ಸಾಧಾರಣವಾದವರಲ್ಲ. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ಆತನು ಸರ್ವಶಕ್ತನಾದ ದೇವರು. ஹalleluya. நமக்காக சகலத்தையும் செய்து முடித்த தேவன் அவர். ನಮಗೋಸ್ಕರ ಸಕಲವನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸಿದಂತ ದೇವರು ಆತನು. அப்படி யாரெல்லாம் அவரை நம்புகிறார்களோ ಆ ರೀತಿ ಆತನನ್ನು ಯಾರೆಲ್ಲ ನಂಬುತ್ತೀರೋ அவர்களை நிச்சயமாக சத்துருவின் இஷ்டத்திற்கு ஒப்பு கொடுக்க போவதில்லை. ಆತನು ಖಂಡಿತವಾಗಲೂ ಶತ್ರುವಿನ ಕೈಗೆ ನಮ್ಮನ್ನು ಎಂದಿಗೂ ಒಪ್ಪಿಸುವುದೇ ಇಲ್ಲ. அந்த சத்துரு எப்படிப்பட்டவர்களாக இருக்கட்டும், ಆ ಶತ್ರು ಎಂತವನಾಗಿದ್ದರೂ ಸರಿಯೇ, நாம் அநேக முறை சத்துருக்களுடைய புகழை பாடுவதிலே நம்முடைய நேரத்தை செலவழிக்கிறோம். ನಾವು ಅನೇಕ ಸಲ ಶತ್ರುವನ್ನು ಹೊಗಳುವುದರಲ್ಲಿ ನಮ್ಮ ಸಮಯವನ್ನು ನಾವು ಕಳೆಯುತ್ತೇವೆ. எனக்கு எதிராக வந்திருக்கிற சத்துரு யார் தெரியுமா ನನ್ನ ಮುಂದೆ ಬಂದಂತ ಶತ್ರು ಯಾರು ಗೊತ್ತಾ? என்று சொல்லி அவருடைய புகழ்களை நாம் பாடுகிறோம். ಆತನನ್ನು ಹೊಗಳಿ ನಾವು ಆಡುತ್ತೇವೆ. அருமையான தேவ பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, சத்துருவின் புகழை பாடுவதற்கு நீ அழைக்கப்படவில்லை. ಶತ್ರುವನ್ನು ಹೊಗಳುವುದಕ್ಕೆ ನೀನು ಕರೆಯಲ್ಪಟ್ಟವಳಲ್ಲ. அந்த சத்துருவின் கையிலிருந்து உன்னை விடுவிக்க வல்லவராக தேவனுடைய புகழை பாடுவதற்கு நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். ಆ ಶತ್ರುವಿನ ಕೈಯಿಂದ ಬಿಡಿಸುವ ಶಕ್ತನಾದ ದೇವರನ್ನು ಹಾಡಿ ಹೋಗುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಆತನು ನಿನ್ನನ್ನು ಕರೆದಿದ್ದಾನೆ. பெரிய பர்வதமே, ದೊಡ್ಡ ಬೆಟ್ಟವೇ, நீ செருபாபேலுக்கு முன்பாக எம்மாத்திரம், ಜೆರುಬ್ಬಾಬೆಲನ ಮುಂದೆ ಎಷ್ಟು ಮಾತ್ರವು ನೀನು, நீ செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாகி போய் விடுவாய். ಜೆರುಬ್ಬಾಬೆಲನ ಮುಂದೆ ನೀನು ಸಮಭೂಮಿಯಾಗಿ ಮಾರ್ಪಡುವಿ. அப்படி தேவன் சொல்வதற்கு காரணம் என்ன? ಆ ರೀತಿ ದೇವರು ಹೇಳುವುದಕ್ಕೆ ಕಾರಣವಾದರೂ ಏನು? யார் இந்த செருபாபேல்? ಯಾರು ಈ ಜೆರುಬ್ಬಾಬೆಲನು? அந்த செருபாபேலை பார்த்து அன்றைக்கு அவர் சொன்னாரானால், ಆ ಜೆರುಬ್ಬಾಬೆಲನ ನೋಡಿ ದೇವರು ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ಈ ಮಾತನ್ನು ಹೇಳುವುದಾದರೆ, அதே செருபாபேலின் இடத்திலே நான் நிற்பேனானால் எனக்கும் அந்த வசனம் பொருந்தும். ಆ ಜೆರುಬ್ಬಾಬೆಲನ ಜಾಗದಲ್ಲಿ ನಾನು ನಿಂತಿದ್ದರೆ ನನಗೂ ಆ ವಾಕ್ಯ ಹೊಂದಾಣಿಕೆಯಾಗುತ್ತದೆ. சோ ஆகவே யார் இந்த செருபாபேல்? ಯಾರು ಈ ಜೆರುಬ್ಬಾಬೆಲನು? அவன் தேவனுடைய ஆலயத்தை கட்டும் பணியில் இருக்கிறவன். ಅವನು ದೇವರ ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟುವ ಕೆಲಸದಲ್ಲಿ ஹalleluya. நீ தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிற நோக்கம் உனக்குள் இருக்குமானால், ದೇವರ ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟುವ ಭಾವನೆ ನಿನ್ನಲ್ಲಿ ಇರುವುದಾದರೆ, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற விஷயத்தில் நீ கவனம் உள்ளவனாய் இருப்பாயானால், ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ಕಟ್ಟುವ ವಿಷಯದಲ್ಲಿ ತುಂಬಾ ಗಮನ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದರೆ, தேவனுடைய வீட்டை கட்டுவதிலே நீ கவனம் உள்ளவனாய் இருப்பாயானால், ದೇವರ ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟುವುದರಲ್ಲಿ ನೀನು ಗಮನ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದರೆ, அப்பொழுது நீங்கள் அந்த செருபாபேலாய் இருக்கிறீர்கள். ಆಗ ನೀವು ಆ ಜೆರುಬ್ಬಾಬೆಲನಾಗಿರುವಿರಿ.
இப்பொழுது அவர் சொல்லுகிறார், செருபாபேலே, நீ அந்த பெரிய பர்வதத்திற்கு முன்பாக நிற்பதற்கு பயப்படவே வேண்டாம். ಈಗ ಆತನು ಹೇಳುತ್ತದೆ, ಜೆರುಬ್ಬಾಬೆಲೇ, ಆ ದೊಡ್ಡ ಬೆಟ್ಟದ ಮುಂದೆ ನಿಂತುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ನೀನು ಭಯಪಡಬೇಡ. அது உனக்கு முன்பாக சமபூமியாகி போய்விடும். ಅದು ನಿನ್ನ ಮುಂದೆ ಸಮವಾದ ನೆಲವಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. அந்த பர்வதத்தை நீ நொறுக்கி விடுவாய். ಆ ಬೆಟ್ಟವನ್ನು ನೀನು ಪುಡಿ ಮಾಡುತ್ತಿ. அதை தூள் தூளாக்கி விடுவாய். ಅದು ಪುಡಿ ಪುಡಿಯಾಗಿ ಮಾಡುತ್ತಿ. நீ என்னுடைய காரியத்தை செய்கிறபடியினாலே, ನೀನು ನನ್ನ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುವುದರಿಂದ, நீ என்னுடைய ஆலயத்தை கட்டுகிற வேலையிலே நீ இருக்கிறபடியினாலே, ನನ್ನ ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟುವ ಕೆಲಸದಲ್ಲಿ ನೀನು ಇರುವುದರಿಂದ உனக்கு முன்பாக எதுவும் நிற்க முடியாது. ನಿನ್ನ ಮುಂದೆ ಯಾವುದು ನಿಲ್ಲುವುದಿಲ್ಲ. ஆகவே உன்னுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக. ಆದ್ದರಿಂದ ನಿನ್ನ ಹೃದಯವು ಕಳವಳಗೊಳ್ಳದಿರಲಿ. நீ அந்த மலையை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ನೀನು ಆ ಬೆಟ್ಟವನ್ನು ನೋಡುವ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. அந்த உனக்கு முன்பாக அந்த மலையை பொடி பொடியாக்க போகிற என்னை நீ பார் என்று சொல்லுகிறார். ನಿನಗೋಸ್ಕರ ಆ ಬೆಟ್ಟವನ್ನು ಪುಡಿ ಪುಡಿ ಮಾಡುವಂತ ನನ್ನನ್ನು ನೋಡು ನೀನು. அதை அப்படி செய்ய வல்லவராகிய நான் தான் சொல்லுகிறேன், உன் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று ಆ சொல். ರೀತಿ ಮಾಡಲು ಶಕ್ತನಾಗಿರುವ ನಾನೇ ಹೇಳುತ್ತೇನೆ, ನಿನ್ನ ಹೃದಯವು ಕಳವಳಗೊಳ್ಳದಿರಲಿ. ஹalleluya. Hallelujah. அது எந்த ரூபத்தில் இருக்கிற பர்வதமாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், ಅದು ಎಂತ ರೂಪ ಹೊಂದಿದಂತ ಪರ್ವತವಾಗಿದ್ದರೂ ಸರಿ, என் தேவனுக்கு முன்பாக அது ஒன்றுமே செய்ய முடியாது. ಅದು ನನ್ನ ದೇವರ ಮುಂದೆ ಏನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஹalleluya. Hallelujah. அந்த தேவனுடைய பிள்ளை நான். ಆ ದೇವರ ಮಗಳು ನಾನು. அப்ப எனக்கு முன்பாகவும் கூட அது என்ன ஒன்றுமே செய்ய முடியாது. ಅದು ನನ್ನ ಮುಂದೆ ಏನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. இப்பொழுது சீசர்களுக்குரிய மிகப்பெரிய கலக்கம் என்ன? ಶಿಷ್ಯನಿಗೆ ಗೊತ್ತಾಗ ಒಂದು ದೊಡ್ಡ ಕಳವಳವಾದ ಏನು? இவ்வளவு நாளும் அவருக்கு பின்னாலே நாம் போய்க் கொண்டிருந்தோம். இந்த 3.5 வருஷங்களாக ಇಷ್ಟು ದಿನ 3.5 ವರ್ಷ ಆತನನ್ನು ನಾವು ಹಿಂಬಾಲಿಸಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತಿದ್ದೆವು. அவர் பின்னாலே போய்க் கொண்டிருக்கும் போது எங்களுக்கு எந்த தேவைகளும் வரவில்லை. ಆತನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿಕೊಂಡು ಆತನ ಹಿಂದೆ ಹೋಗುವಾಗ ನಮಗೆ ಯಾವ ಅವಶ್ಯಕತೆಯೂ ಇರಲಿಲ್ಲ. எங்கள் தேவைகளை எல்லாம் அதிசயமாக அவர் சந்தித்து கொண்டு வந்தார். ನಮ್ಮ ಅವಶ್ಯಕತೆಗಳನ್ನು ಆತನು ಎಲ್ಲವನ್ನು ನಿವಾರಿಸಿಕೊಂಡು ಬಂದನು. இதோ 1-2 நாட்களில் அவர் எங்களை விட்டு போக போகிறார். ಈಗ 2-3 ದಿನಗಳಲ್ಲಿ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತಾನೆ. இப்பொழுது நான் எங்கே போவேன்? ಈಗ ನಾವು ಎಲ್ಲಿ ಹೋಗುತ್ತೇವೆ? நாங்கள் எங்கே போக முடியும் ನಾವು ಎಲ್ಲಿ ಹೋಗಲು ಸಾಧ್ಯ என்ற இருதய கலக்கம் அவர்களுக்குள் இருந்தபடியினாலே ಎಂಬ ಹೃದಯದಲ್ಲಿ ಒಂದು ಕಳವಳ ಇರುವುದರಿಂದ இப்பொழுது அவர் சொல்லுகிறார், தேவனிடத்திலே விசுவாசமாயிருங்கள். ಈಗ ಆತನು ಹೇಳುತ್ತಾರೆ, ದೇವರನ್ನು ನಂಬಿರಿ. தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்று சொல்லும் பொழுது அதனுடைய பொருள் என்ன? ದೇವರನ್ನು ನಂಬಿರಿ ಎಂದರೆ ಅದರ ಅರ್ಥವಾದರೆ ಏನು? நீ விசுவாசிக்கும்படியான சூழ்நிலை அங்கே இல்லை. ನೀನು ನಂಬುವಂತ ಪರಿಸ್ಥಿತಿ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲ. சூழ்நிலைகள் எல்லாம் உன்னுடைய விசுவாசத்துக்கு எதிராக இருக்கிறது. ಪರಿಸ್ಥಿತಿ ಎಲ್ಲವೂ ನಿನ್ನ ನಂಬಿಕೆಗೆ ವಿರೋಧವಾಗಿವೆ. ஆனாலும் நீ தொடர்ந்து விசுவாசித்துக் கொண்டே இரு. ಆದರೂ ನೀನು ನಂಬುವುದನ್ನು ಮುಂದುವರಿಸುತ್ತಲೇ ಇರು. அப்படி சொல்லிவிட்டு இன்னொரு வார்த்தையும் சேர்த்து சொல்லுகிறார், ಹಾಗೆ ಹೇಳಿ ಮತ್ತೊಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ, நான் மரித்து போய்விடுவேன் என்றுதானே நீங்கள் நினைக்கிறீர்கள். ನಾನು ಸತ್ತು ಹೋಗುತ್ತೇನೆ ಎಂದು ಅವರು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. உங்களை விட்டு போய்விடுவேன் என்றுதானே நீங்கள் நினைக்கிறீர்கள். ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತೇನೆ ಎಂದು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುತ್ತೀರಿ. என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ನನ್ನನ್ನು ನಂಬಿರಿ. ஹalleluya. ஹalleluya. எவ்வளவு 2 நாளுக்கு உம்மிடத்தில் விசுவாசமா இருக்க வேண்டுமா? 2 நாளுக்கு உம்மோடு விசுவாசமா இருக்க வேண்டுமா? 2 ದಿನ ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇರಬೇಕಾ? ஹalleluya. ஹalleluya. அந்த சூழ்நிலையிலே அவர் அந்த வார்த்தையை சொல்லக்கூடிய நேரத்திலே நீங்களும் நானும் அங்கே இருந்திருந்தால் எந்த கேள்வி அவரிடத்திலே நாம் கேட்டிருப்போம்? ಅಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನೀನೇ ಆಗಲಿ ನಾವೇ ಆಗಲಿ ಅಲ್ಲಿದ್ದರೆ ಅವರನ್ನು ಎಂತ ಪ್ರಶ್ನೆ ನಾವು ಕೇಳಬಹುದಿರಬೇಕು? நீர் எப்படி இப்படிப்பட்டதான நம்பிக்கையை எங்களுக்கு தருகிறீர்? ನೀನು ಹೇಗೆ ಇಂಥ ನಂಬಿಕೆ ನಮಗೆ ಕೊಡುತ್ತೀರಿ? இன்னும் 2 நாளிலே உம்முடைய கதை முடிய போகிறது. 2 ಸಲ ನಿಮ್ಮ ಕಥೆ ಮುಗಿಯುತ್ತದಲ್ಲವೇ? பிறகு எப்படியாகி நீர் இப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை நீர் எங்களுக்கு தர முடியும்? ನೀವು ಆಗಿದ್ದ ಮೇಲೆ ಹೇಗೆ ಇಂಥ ಧೈರ್ಯವನ್ನು ನಮಗೆ ಕೊಡುತ್ತೀರಿ? ஹalleluya. ஹalleluya. அருமையான தேவ பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அவர் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவர். ಆತನು ಎಂದೆಂದಿಗೂ ಜೀವಿಸುವಂತನಾಗಿದ್ದಾನೆ. ஹalleluya. ஹalleluya. அதே அதிகாரத்திலே அவர்களிடத்திலே அவர் சொல்லுகிறார். அதே அதிகாரத்திலே அவர்களிடத்திலே அவர் சொல்லுகிறார். ಅದೇ ಅಧಿಕಾರದಲ್ಲಿ ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಒಂದು ಮಾತನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ. 18ஆம் வசனம், 18th verse. ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಅನಾಥರಾಗಿ ಬಿಡುವುದಿಲ್ಲ, ನಿಮ್ಮ ಬಳಿಗೆ ಬರುತ್ತೇನೆ. ஹalleluya. ஹalleluya. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். ஹalleluya. ஹalleluya. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடுவதில்லை. ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಅನಾಥರಾಗಿ ಬಿಡುವುದಿಲ್ಲ. அப்ப திக்கற்றவர்களாய் விடுவதில்லை என்று சொன்னால், ಅನಾಥರಾಗಿ ಬಿಡುವುದಿಲ್ಲ ಎಂದರೆ அவர்கள் வாழ்வதற்கு என்ன தேவை இருக்கிறதோ சகலத்தையும் நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். ಅವರು ಜೀವಿಸುವುದಕ್ಕೆ ಏನೆಲ್ಲ ಬೇಕಾಗಿದೆ ಸಕಲವನ್ನು ಆತನು ಅವರಿಗೆ ಕೊಡುತ್ತಾನೆ. ஹalleluya. இங்கே அவர்களுக்கு என்ன வேண்டும்? முதலாவது, ಇಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಮೊದಲನೇದಾಗಿ ಏನು ಬೇಕಾಗಿರುವುದು? அவர்கள் தங்குவதற்கு ஒரு வீடு வேண்டும். ಅವರು ವಾಸ ಮಾಡೋದಕ್ಕೆ ಒಂದು ಮನೆ ಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. அதைத்தான் அவர் அங்கே வாக்குத்தத்தம் செய்கிறார். ಅದನ್ನೇ ಆತನು
என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. ನನ್ನ ತಂದೆಯ ಮನೆಯಲ್ಲಿ ಅನೇಕ ವಾಸಸ್ಥಳಗಳು ಇವೆ. அப்படி இல்லாதிருந்தால் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ಹಾಗೆ ಇಲ್ಲದಿದ್ದರೆ ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತಿದ್ದೇನು, உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். ನಾನು ನಿಮಗೆ ಒಂದು ಸ್ಥಳವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಲು இப்பொழுது அதுதான் அவர்களுக்கு தேவை. ಈಗ ಅದುವೇ ಅವರಿಗೆ ಬೇಕಾದ. அவர்களுக்கு போய் தங்குவதற்கு ஒரு இடம் வேண்டும். ಅವರು ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡೋದಕ್ಕೆ ಒಂದು ಸ್ಥಳ ಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. அதை சரியாக அறிந்தவராக சொல்லுகிறார். நீங்கள் கலங்கவே வேண்டாம், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். ಅದನ್ನು ತಿಳಿದವನಾಗಿದ್ದುಕೊಂಡು ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ, ನೀವು ಕಳವಳಗೊಳ್ಳಬೇಡಿರಿ, ನಾನು ನಿಮಗಾಗಿ ಒಂದು ಸ್ಥಳವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಲು ಹೋಗುತ್ತೇನೆ. அருமையான தேவ பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி ನಿಮ್ಮ இருக்கிறார். ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಆತನು ಒಂದು ಸ್ಥಳವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿಟ್ಟಿದ್ದಾನೆ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, அவர்கள் உங்கள் குடியிருப்பின் எல்லையை குறித்திருக்கிறார் என்று சொல்லுகிறது. ಆತನು ನೀವು ವಾಸ ಮಾಡುವ ಸ್ಥಳವನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. வெறும் எல்லையை மட்டும் அவர் குறிக்கவில்லை, ಅದರ ಜಾಗ ಮಾತ್ರ ಆತನು ಗುರುತಿಸಲಿಲ್ಲ, அந்த காலத்தையும் அவர் ಆ குறித்திருக்கிறார். ಕಾಲವನ್ನು ಆತನು ತಿಳಿದಿದ್ದಾನೆ. அப்போஸ்தலர் 17 அதிகாரம், Acts of Apostles chapter 17 verse 26. ಅಪೊಸ್ತಲರ ಪುಸ್ತಕ 17ನೇ ಅಧ್ಯಾಯ 26ನೇ ವಚನ. ಆತನು ಒಬ್ಬನಿಂದಲೇ ಎಲ್ಲ ಜನಾಂಗಗಳನ್ನು ಹುಟ್ಟಿಸಿ ಅವರವರು ಇರತಕ್ಕ ಕಾಲಗಳನ್ನು ಅವರವರ ನಿವಾಸಗಳ ಮೇರೆಗಳನ್ನು ನಿಷ್ಕಳಿಸಿ ಭೂಮಂಡಲದಲ್ಲೆಲ್ಲ ವಾಸ ಮಾಡಿ. அல்லேலூயா. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. இப்படியாக எனக்கு அவர் ஆயத்தம் பண்ணி தருகிற தேவனா இருக்கிறபடினாலே ಈ ರೀತಿಯಾಗಿ ನನಗೆಲ್ಲವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿ ಕೊಡುವಂತ ದೇವರಾಗಿರುವುದರಿಂದ எந்த காலகட்டத்தில் நான் எந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்பதையும் அவர் எனக்கு குறித்து தந்திருக்கிறபடினாலே ಯಾವ ಕಾಲದಲ್ಲಿ ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾನು ಇರಬೇಕೆಂದು ಆತನು ತಿಳಿಸಿಕೊಟ್ಟಿರುವುದರಿಂದ உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லுகிறேன். ಆದ್ದರಿಂದ ನಿಮ್ಮ ಹೃದಯವು ಕಳವಳಗೊಳ್ಳದಿರಲಿ. நான் எங்கே போய் இருப்பேன் என்று நீ கவலைப்பட வேண்டாம். ನಾನು ಎಲ್ಲಿ ಹೋಗಿ ಜೀವಿಸಬೇಕು ಎಂದು ಚಿಂತೆ ಪಡಬೇಡ. அதை அவர் ஏற்கனவே குறித்திருக்கிறார். ಆತನು ಮೊದಲೇ ಅದನ್ನು ತೀರ್ಮಾನಿಸಿದ್ದಾನೆ. வேண்டுமானால் நீ இப்படி ஜெபிக்கலாம், ಬೇಕಾದ್ರೆ ನೀ ಈ ರೀತಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬಹುದು. தேவனே அந்த இடத்தை எனக்கு காண்பித்தருளும், ದೇವರೇ ನನಗೆ ಆ ಸ್ಥಳವನ್ನು ತೋರಿಸು, அந்த இடத்துக்கு என்னை நடத்தியருளும் ನನ್ನನ್ನು ಆ ದಾರಿಗೆ ನಡೆಸಿಕೊಂಡು ಹೋಗು என்று நாம் ஜெபிக்கலாம். ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬಹುದು. அப்படி நாம் ஜெபிக்கக்கூடிய வேளையிலே நாம் அவரில் நம்பிக்கையா இருக்கிறோம் என்பதை அவர் அறிந்து ನಾವು கொள்ளுகிறார். ಆ ರೀತಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ಆತನಲ್ಲಿ ನಾವು ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದೇವೆಂದು ಆತನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವರು. அது அவருக்கு மிகவும் பிரியமான விஷயம். ಅದು ಆತನಿಗೆ ತುಂಬಾ ಪ್ರಿಯವಾದ ವಿಷಯವಾಗಿದೆ. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட என் பிள்ளைகள் என்னை சார்ந்திருக்கிறார்கள். ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ವಿಷಯಕ್ಕೋಸ್ಕರ ಮಕ್ಕಳು ನನ್ನನ್ನೇ ಅವರು ನನ್ನ ಬಳಿಯೇ ಇದ್ದಾರೆ. அவர்கள் வீணாக கலங்குவதில்லை. ಅವರು ಬೇಡವಾದ ವಿಷಯಕ್ಕೆ ಅವರ ಕಳವಳ ಪಡೋದಿಲ್ಲ. என் யாகுவாவின் சமூகத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். ಯಾಕೋಬನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಎಲ್ಲವೂ ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ ಎಂದು ಅವರು ನಂಬಿದ್ದಾರೆ. காரணம், அவருக்கு ஒரு பெயர் உண்டு, யாகுவா ஈரே என்று சொல்லி. ಕಾರಣ ಆತನಿಗೆ ಒಂದು ಹೆಸರಿದೆ, ಯಾಕೋಬ ಈರೆ ಎಂಬುದಾಗಿ. ஹல்லேலூயா. எந்த வேளையில உங்களுக்கு என்ன தேவையோ அது அந்த நேரத்திலே உங்களுக்கு அவர் கொடுப்பார். ಯಾವ ಸಮಯಕ್ಕೆ ನಿಮಗೆ ಏನು ಬೇಕಾಗಿದೆಯೋ ಆತನು ಆ ತಕ್ಕ ಸಮಯದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಕೊಡುವನು. ஏனெனில் நாம் யாகுவா ஈரேவில் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். ಏಕೆಂದರೆ ನಾವು ಯಾಕೋಬ ಈರೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನಂಬಿದ್ದೇವೆ. நாம் அவருடைய நாமத்தை நம்புகிற ஜனங்கள், ನಾವು ಆತನ ನಾಮವನ್ನು ನಂಬುವಂತ ಜನರಾಗಿದ್ದೇವೆ. அவருடைய நாமத்தை தரித்த ஜனங்கள், ಆತನ ನಾಮವನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡಂತ ಜನರಾಗಿದ್ದೇವೆ. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர் நம்முடைய தேவன். ಕೂಗುವ ಕಾಗೆ ಮರಿಗಳಿಗೂ ಆಹಾರ ಕೊಡುವಂತ ದೇವರು ನಮ್ಮ ದೇವರು. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் எனக்கு தரமாட்டாரா? ಅಂತ ದೇವರು ನಮಗೆ ಕೊಡುವುದಿಲ್ಲವೇ? எனக்கு குடியிருக்கிற ஒரு எல்லையை அவர் தரமாட்டாரா? ನನಗೆ ವಾಸ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಒಂದು ಮೇರೆಗಳನ್ನು ಆತನು ಕೊಡುವುದಿಲ್ಲವೇ? சங்கீதம் 84 அவர் செய்கிற ஒரு அதிசயங்களை நாம் அங்கே பார்க்கிறோம். Psalm 84 verse 3. 84ನೇ ಕೀರ್ತನೆ 3ನೇ ವಚನ. ಆಹಾ, ಸೇನಾಧೀಶ್ವರ ಯಾಕೋಬ ದೇವರೇ, ನನ್ನ ಅರಸನೇ, ನಿನ್ನ ವೇದಿಗಳ ಸಮೀಪದಲ್ಲಿಯೇ ಗುಬ್ಬಿಗೆ ಮನೆಯು ಪಾರಿವಾಳಗೆ ಮರಿ ಮಾಡುವ ಗೂಡು ದೊರಕಿತ್ತಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் யாகுவாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையிலே அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. அவைகளுக்கெல்லாம் அவர் வீட்டை ஆயத்தம் பண்ணி கொடுக்கிறவராய் இருக்கிறார். ಅವರಿಗೆಲ್ಲವೂ ಆತನು ಮನೆಯನ್ನು ಸಿದ್ಧ
இந்த வேத வாக்கியத்தை நாம் கவனித்து பார்த்தால் ಈ ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯವನ್ನು ಗಮನಿಸಿ ನೋಡುವುದಾದರೆ அவைகளுக்கெல்லாம் எங்கேயோ வனாந்தரத்திலே அல்லது காடுகளிலே இடத்தை ஆயத்தம் பண்ணி கொடுக்கவில்லை. ಅವರಿಗೆಲ್ಲೂ ಮರಳುಗಾಡಿನಲ್ಲಿಯೋ ಕಾಡಿನಲ್ಲಿಯೋ ಅವರಿಗೆ ಮನೆಯನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿ ಕೊಡಲಿಲ್ಲ. அவருடைய பீடங்கள் அண்டையிலே அவர் அந்த இடத்தை அதற்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்திருக்கிறார். ಆತನ ಬೇಗೆಯ ಸಮೀಪದಲ್ಲಿಯೇ ಅವರಿಗೆ ಗೂಡು ಮಾಡಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இதனுடைய பொருள் என்ன? ಇದರ ಅರ್ಥವಾದರೂ ಏನು? அவருடைய பீடத்துக்கு தூரமாக தேவன் உனக்கு வீட்டை கூட கொடுக்க மாட்டார். ಆತನ ಸಮೀಪಕ್ಕೆ ದೂರವಾಗಿ ಆತ ನಿಮಗೆ ಮನೆಯನ್ನು ಕೊಡುವುದಿಲ್ಲ. நம்புவதற்கு கஷ்டமா இருக்குதா? எத்தனை பேர் நம்புறீங்க? ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய பீடங்கள் அண்டையிலே அந்த தகைவிலான் குருவிக்கும் அடைக்கலான் குருவிக்கும் அவர் வீடுகளை கொடுக்கிறார். ಆತನ ಬೇಗೆಗಳ ಸಮೀಪದಲ್ಲಿಯೇ ಗುಬ್ಬಿಯ ಮನೆಗೂ ಪಾರಿವಾಳಗೂ ಮರಿಮಾಡೋ ಗೂಡು ಆತ ಸಿದ್ಧ ಮಾಡಿ ಕೊಡುತ್ತಾನೆ. விசுவாசித்தால் நாம் அதை பெற்றுக் கொள்ளுவோம். ನಂಬಿದರೆ ಅದನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. நாம் ஊர் உலகம் எல்லாம் தேடி அலைந்து கொண்டிருப்போம். ನಾವು ಊರೆಲ್ಲ ನಾವು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬರುತ್ತೇವೆ. ஆனால் அவர் ஏற்கனவே ஒரு இடத்தை நமக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் என்கிற விசுவாசம் நமக்குள் இருக்குமானால் ಆತನು ಮೊದಲೇ ನಮಗೆ ಒಂದು ಸ್ಥಳವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿಟ್ಟಿದ್ದಾನೆ ಎಂಬ ನಂಬಿಕೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವುದಾದರೆ நாம் கண்ணிலே அது படும்படி செய்வார் அவர். ನಮ್ಮ ಕಣ್ಣಿನಲ್ಲಿ ಬೀಳುವಂತೆ ಆತನು ಮಾಡುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆக அந்த குடியிருப்பின் காலத்தையும் எல்லையும் கூட தேவன் குறித்திருக்கிறார். குடியிருப்பின் காலத்தையும் எல்லையையும் குறித்திருக்கிறார். ಆ ವಾಸ ಮಾಡುವ ಮೇರೆಯನ್ನು ಆ ಸ್ಥಳವನ್ನು ಆತನು ಗೊತ್ತು ಮಾಡಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப அதையெல்லாம் செய்த தேவன் சீசரிடத்தில் இப்பொழுது சொல்லுகிறார், ಅವುಗಳೆಲ್ಲ ಪಡೆದಂತ ದೇವರು ಶಿಷ್ಯರಲ್ಲಿ ಈಗ ಹೇಳುತ್ತಾರೆ, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ನಿಮ್ಮ ಹೃದಯವು ಕಳವಳ ಪಡದಿರಲಿ. அருமையான தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எவ்வளவு பெரிய போராட்டமாய் இருந்தாலும் சரி, ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಎಂತ ದೊಡ್ಡ ಹೋರಾಟ ಬಂದರೂ ಸರಿಯೇ, கலக்கம் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது. ಕಳವಳ ಮಾತ್ರ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ அந்த ಬರಬಾರದು. கலங்குவதற்கு பதிலாக நாம் தேவனிடத்திலே நம்பிக்கை வைக்க வேண்டும். ಆ ಕಳವಳಗೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಬದಲಾಗಿ ನಾವು ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ நான் ಇಡೋಣ. என் தேவனுடைய பிள்ளை. ನಾನು ದೇವರ ಮಗಳು. நான் தவறு செய்திருந்தால் கூட அவர் என்னை மன்னிப்பார். ನಾನು ತಪ್ಪು ಮಾಡಿದರೂ ಕೂಡ ಆತನು ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸುತ್ತಾನೆ. என்னுடைய குறைகளுக்கு தக்க, என்னுடைய தவறுகளுக்கு தக்க அவர் என்னை தண்டிப்பது கிடையாது. ನನ್ನ ತಪ್ಪುಗೆ ಸರಿಯಾಗಿ ಆತನು ನನ್ನನ್ನು ಶಿಕ್ಷಿಸುವುದಿಲ್ಲ. இதுதான் நான் வேண்டான்னு சொன்னேன். யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகம் என்பது ஒரு பயப்படத்தக்கதான இடம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ದೇವರ ಸಮ್ಮುಖ ಎಂಬುದು ನಾವು ಭಯಪಡತಕ್ಕಂತ ಸ್ಥಳ ಎಂದು ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. தேவையில்லாத மூவ்மெண்ட்ஸ் நான் சின்ன பிள்ளைகளுக்கு கூட சொன்னேன், அசையக்கூடாது என்று சொல்லி. ನಾನು ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳಿಗೂ ಹೇಳಿದ್ದೇನೆ, ಕದಲಬಾರದು ಎಂಬುದಾಗಿ. தேவன் நம்மோடு கூட செய்தியின் மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் பேசிக் கொண்டிருக்கிற இடத்திலே நாம் வீணான அசைவுகள் நமக்குள்ள இருக்கக்கூடாது. ದೇವರು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತಾಡುವ ಸಮಯದಲ್ಲಿ ನಮಗೆ ಯಾವ ಆ ಕಡೆ ಈ ಕಡೆ ಅಲುಗಾಡುವುದು ನಾವು ಮಾಡದು. அதனால ஒருவேளை மரித்து போக வேண்டிய சூழ்நிலையா இருந்தால் கூட பரவாயில்லை. ಒಂದು ವೇಳೆ ನಾವು ಸಾಯುವ ಪರಿಸ್ಥಿತಿ ಬಂದರೂ ಪರವಾಗಿಲ್ಲ. தேவனுடைய சமூகத்துக்கு கொடுக்க வேண்டியதான மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும். ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಕೊಡಬೇಕಾದಂತ ಆ ಘನವನ್ನು ನಾವು ಕೊಡಬೇಕು. அருமையான தேவ பிள்ளை, ಹೌದು ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அவர் உங்களுக்கு ஜீவனை தருகிறவர். ಆತನು ನಿಮಗೆ ಜೀವನ ಕೊಡುವವನು. அப்ப காரணம் இல்லாமல் நாம் அந்த இடத்திலிருந்து அசையக்கூடாது. ಕಾರಣ ಇಲ್ಲದೆ ನಾನು ಆ ಸ್ಥಳವನ್ನು ಬಿಟ್ಟು ಕದಲಬಾರದು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்பொழுது அந்த சீஷர்களை பார்த்தவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ಆತನು ಶಿಷ್ಯರನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾನೆ, ನಿಮ್ಮ ಹೃದಯವು ಕಳವಳಗೊಳ್ಳದಿರಲಿ. ஆமா, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி. ನಾನು ಖಂಡಿತವಾಗಲೂ ನಿಮಗೋಸ್ಕರ ಒಂದು ಮನೆಯನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. அந்த நேரத்திலே அந்த சீஷர்களுக்கு அந்த வார்த்தை எவ்வளவு ஆறுதலா இருந்திருக்கும். அருமையான ಆ தேவப்பிள்ளை, ಸಮಯದಲ್ಲಿ ಆ ಶಿಷ್ಯರಿಗೆ ಆ ವಾಕ್ಯ ಎಷ್ಟು ಸಂತೈಸುವ ಮಾತಾಗಿರಬಹುದು. ஏனால் அந்த செய்தி தான் அவர்களுக்கு அப்பொழுது தேவையானதா இருக்கிறது. ಏಕೆಂದರೆ ಆ ವಾರ್ತೆಯ ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಬೇಕಾಗಿರುವುದು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது. ನನ್ನ ತಂದೆಯ ಮನೆಯಲ್ಲಿ ಅನೇಕ ಬಿಡಾರಗಳಿವೆ. அது பிதாவின் வீட்டிலே என்று இருப்பதை விட அது எப்படி இருந்திருக்க வேண்டும் என்றால், அந்த வசனம் ತಂದೆಯ ಮನೆಯಲ್ಲಿ ಎನ್ನುವುದಕ್ಕಿಂತ ಆ ವಾಕ್ಯ ಹೇಗೆ ಇರಬೇಕು ಎಂದರೆ, என் பிதாவின் வாசஸ்தலத்திலே அநேக வீடுகள் இருக்கிறது. ನನ್ನ ತಂದೆಯ ವಾಸಸ್ಥಳದಲ್ಲಿ ಅನೇಕ ಬಿಡಾರಗಳಿವೆ. ஏன்னா வாசஸ்தலம் என்பது பெரியது, ವಾಸಸ್ಥಳ ಎಂಬುದು ದೊಡ್ಡದು, வீடு என்பது சின்னது. ಮನೆ ಎಂಬುದು ಚಿಕ್ಕದು. அப்ப என் பிதாவினுடைய வாசஸ்தலத்திலே உங்களுக்கு அநேக வீடுகள் இருக்கிறது. ನನ್ನ ತಂದೆಯ ವಾಸಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಅನೇಕ ಬಿಡಾರಗಳಿವೆ. அவைகளில் ஒரு வீட்டை நான் உங்களுக்கு ஆயத்தம் செய்ய போகிறேன். ಅವುಗಳಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಒಂದು
ಹೋಗುತ್ತೇನೆ. அந்த வீட்டில் இருக்கிற ஒரு விசேஷம் என்ன தெரியுமா? ಆ ಮನೆಯಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಒಂದು ವಿಶೇಷತೆ ಅಂದ್ರೆ ಏನು ಗೊತ್ತಾ? நானும் அந்த வீட்டில் தான் இருக்கிறேன். ನಾನು ಆ ಮನೆಯಲ್ಲೇ ಇದ್ದೇನೆ. ஹல்லேலூயா. Hallelujah. ஆம், அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள் 3ஆம் வசனத்திலே, ನಾನು ಹೋಗಿ ನಿಮಗೆ ಸ್ಥಳವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿದ ಮೇಲೆ ತಿರುಗಿ ಬಂದು ನಿಮ್ಮನ್ನು ಕರೆಕೊಂಡು ಹೋಗಿ ನನ್ನ ಬಳಿಗೆ ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುವೆನು. ಯಾಕೆಂದರೆ ನಾನಿರುವ ಸ್ಥಳದಲ್ಲೇ ನೀವು ಸಹ ಇರಬೇಕು. ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்ளுவேன். ஹல்லேலூயா. இங்கே அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? ಇಲ್ಲಿ ಆತನ ಕೊಡುವಂತ ವಾಗ್ದಾನವೇನು? நான் உங்களுக்கு ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ண போகிறேன். ನಾನು ನಿಮಗೋಸ್ಕರ ಒಂದು ಬಿಡಾರವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಲು ಹೋಗುತ್ತೇನೆ. ஆனால் அது எப்படிப்பட்ட வீடு தெரியுமா? ಎಂತ ಬಿಡಾರ ಗೊತ್ತಾ? நான் இருக்கிற வீடு அது. ಅದು ನಾನು ವಾಸ ಮಾಡುವ ಬಿಡಾರ. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வீட்டை பற்றி இப்படி ஒரு செய்தி இருக்குமானால் அது எவ்வளவு மகிமையான ஒரு செய்தியா இருக்கும் என்று பாருங்கள். ಈ ದಿನದಲ್ಲಿ ನಾವು ವಾಸ ಮಾಡುವ ಮನೆ ಈ ರೀತಿ ಒಂದು ಸ್ಥಳವಾಗಿದ್ದರೆ ಅದು ಯಾವ ರೀತಿ ಇರುತ್ತದೆ ಎಂದು ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. இப்பொழுது நான் இருக்கிற வீட்டிலே என் யாகுஷுவாவும் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டால் அது எவ்வளவு மகிமையான செய்தியா இருக்கும். ಈ ದಿನದಲ್ಲಿ ನಾವು ವಾಸ ಮಾಡುವ ಮನೆಯಲ್ಲಿ ಯಾಕೂಷನು ಇದ್ದಾರೆ ಎಂದರೆ ಎಷ್ಟು ಸಂತಸದ ವಿಷಯವಾಗಿರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் உறுதியாக சொல்ல முடியும்? ಇದನ್ನ ದೃಢವಾಗಿ ಹೇಳಬಹುದು. ஆமென். என் வீட்டிலே யாகுஷுவா இருக்கிறார். ಖಂಡಿತವಾಗಿ ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಯಾಕೂಷ ಇದ್ದಾರೆ. யாகுஷுவா இருக்கிற வீட்டிலே நான் இருக்கிறேன். ಯಾಕೂಷ ಇರುವಂತ ಮನೆಯಲ್ಲಿ ನಾನು ಇದ್ದೇನೆ. யாகுஷுவா எனக்கு கொடுத்த வீட்டிலே நான் இருக்கிறேன். ಯಾಕೂಷನಿಗೆ ಕೊಟ್ಟಂತ ಮನೆಯಲ್ಲಿ ನಾನು ಇದ್ದೇನೆ. யாகுஷுவா எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணின வீட்டிலே நான் இருக்கிறேன். ಯಾಕೂಷನಿಗೆ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದಂತ ಮನೆಯಲ್ಲಿ ನಾನು ಇದ್ದೇನೆ. ஹல்லேலூயா. அவர் என்னை எங்கே கொண்டு போய் சேர்க்கிறார்? ಅದನ್ನು ಎಲ್ಲಿ ಕರೆಕೊಂಡು ಹೋಗಿ ಸೇರಿಸುತ್ತಾನೆ. நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படிக்கு உங்களுக்கு ஒரு இடத்தை நான் ஆயத்தம் பண்ணினேன் என்று சொல்லுகிறார். ನಾನಿರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀವು ಇರಬೇಕು ಎನ್ನುವುದಕ್ಕೋಸ್ಕರ ನಿಮಗೆ ಒಂದು ಸ್ಥಳವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. Hallelujah. அருமையான தேவ பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நம்முடைய வீட்டில் எப்பொழுதும் அவர் இருக்க வேண்டும் என்பதை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಆತನು ಇರುತ್ತಾನೆ ಎಂಬುದು ದೃಢಪಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. சங்கீதம் 84 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Psalm 84 verse 6. ಕಣ್ಣೀರಿನ ತಗ್ಗನ್ನು ದಾಟುವಾಗ ಅಲ್ಲಿ ಹೊರತೆಗೆ ನೋಡಿ ನೀರಿನ ಸ್ಥಳವಾಗಿ இல்ல, அதுக்கு ஒரு நிமிஷம். 4ஆம் வசனம். ನಿನ್ನ ಮಂದಿರದಲ್ಲಿ ವಾಸಿಸುವವರು ಧನ್ಯರು, ಅವರು ನಿತ್ಯವೂ ನಿನ್ನನ್ನು ಕೀರ್ತಿಸುತ್ತಾ ಇರುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஹல்லேலூயா. Hallelujah. என்ன சொன்னார் என்பதை அப்படியே பொருத்தி பாருங்க. ಆತನು ಏನು ಹೇಳಿದನು ಎಂಬುದನ್ನು ಅದನ್ನು ಹೊಂದಿಸಿ ನೋಡಿರಿ. உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ನಿಮಗೋಸ್ಕರ ಸ್ಥಳವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಲು ಹೋಗುತ್ತೇನೆ. அந்த வீட்டில் நீங்கள் தனியே இருக்க போவதில்லை. ಆದ್ದರಿಂದ ನೀವು ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಇರುವುದಿಲ್ಲ. நான் இருக்கிற இடத்திலே தான் உங்களுக்கு ஒரு வீட்டை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். ನಾನಿರುವ ಮನೆಯಲ್ಲಿ ನಿನಗೆ ಒಂದು ಸ್ಥಳವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಲು ಹೋಗುತ್ತೇನೆ. இப்ப நமக்கு ஒரு வீட்டை தேவன் ஆயத்தப்படுத்துகிறார் என்றால் நமக்கு முன்பாக யாகுஷுவா அங்கே இருக்கிறார் என்று அர்த்தம். ನಮಗೋಸ್ಕರ ಆತನ ಒಂದು ಮನೆಯನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂದರೆ ಆತನು ನಮಗಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಆ ಮನೆಯಲ್ಲಿ ಆತನು ಇದ್ದಾನೆ. அப்ப நான் இருக்கிற இடத்தில் தான் உங்களுக்கு ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ணுகிறேன். ನಾನಿರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಒಂದು ಮನೆಯನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡುತ್ತೇನೆ. அந்த வீட்டில் இருக்கிறதாகி நீங்கள் என்ன செய்ய ಆ வேண்டும்? ಮನೆಯಲ್ಲಿ ಇರುವವರಾದ ನೀವು ಏನು ಮಾಡಬೇಕು? உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். ಮನೆಯಲ್ಲಿರುವವರೆಲ್ಲರೂ ನಿಮ್ಮನ್ನು ಸ್ತುತಿಸುತ್ತಾ ಇರುವರು. ஹல்லேலூயா. அப்ப அந்த வீடு அவருடைய வீடா இருக்குமானால் ಆ ಮನೆ ಅವರ ಮನೆಯಾಗಿರುವುದಾದರೆ அங்கே அவரை துதிக்கிறதான துதி எப்பொழுதும் அங்கே இருந்து கொண்டே இருக்கும். ಆತನನ್ನು ಸ್ತುತಿಸುವಂತ ಸ್ತೋತ್ರ ಪದಗಳು ಯಾವಾಗಲೂ ಅಳಿಯುತ್ತವೆ. அந்த வீட்டிலே கூக்குரல் கேட்பதில்லை. ಆ ಮನೆಯಲ್ಲಿ ಗೋಳಾಟವು ಕೇಳಿಸುವುದಿಲ್ಲ. அந்த வீட்டிலே அழுகையின் சத்தம் கேட்பதில்லை. ಆ ಮನೆಯಲ್ಲಿ ಅಳುವ ಶಬ್ದ ಕೇಳಿಸುವುದಿಲ್ಲ. அந்த வீட்டிலே குறை கூறும் சத்தங்கள் கேட்பதில்லை. ಆ ಮನೆಯಲ್ಲಿ ಕೊರತೆಯ ಶಬ್ದವು ಕೇಳಿಸುವುದಿಲ್ಲ. அங்கே தேவனை துதிக்கிற துதி உண்டாயிருக்கும். ಆ ಮನೆಯಲ್ಲಿ ದೇವರ ಸ್ತುತಿಸುವ ಸ್ತೋತ್ರ ಪದಗಳು ಕೇಳಿಸುತ್ತಿರುತ್ತವೆ. அந்த கணவன் தேவனை துதிக்கிறவனாய் இருப்பான். ಆ ಗಂಡನ ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸುವನಾಗಿರುತ್ತಾನೆ. அந்த மனைவி தேவனை துதிக்கிறவளாய் இருப்பான். ಹೆಂಡತಿಯು ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸುವಳಾಗಿರುತ್ತಾಳೆ. அந்த பிள்ளைகள் தேவனை துதிக்கிற பிள்ளைகளாய் இருப்பார்கள். ಅವರ ಮಕ್ಕಳು ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸುವ ಮಕ್ಕಳಾಗಿರುತ್ತಾರೆ. அந்த வீடு அப்படி இருக்கும் பொழுது ಆ ಮನೆ ಆ ರೀತಿ ಇರುವಾಗ துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர் அங்கே இருப்பார். ಆ ಸ್ತೋತ್ರಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವಂತ ನಮ್ಮ ದೇವರು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியானால் என்னுடைய வீடு எப்பொழுதும் துதியால் நிறைந்திருக்கும் பொழுது ಆ ರೀತಿ ನನ್ನ ಮನೆ ಯಾವಾಗಲೂ ಸ್ತೋತ್ರದಿಂದ ತುಂಬಿರುವಾಗ என் யாகுஷுவா எப்பொழுதும் எங்கள் நடுவில் இருப்பார். ಯಾಕುಶ್ವ ಯಾವಾಗಲೂ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇರುವನು. யாகுஷுவா எப்பொழுதும் எங்கள் வீட்டிலே இருப்பாரானால் ಯಾಕುಶ್ವ ಯಾವಾಗಲೂ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇರುವುದಾದರೆ
அந்த வீடு அசைக்கப்படுவதில்லை. ಆ ಮನೆ ಎಂದಿಗೂ ಕದಲುವುದಿಲ್ಲ. ஹalleluya. அந்த வீட்டில் எப்படிப்பட்ட கலக்கமும் வரப்போவதில்லை. ಆ ಮನೆಯಲ್ಲಿ ಎಂತ ಕಳವಳವೂ ಬರುವುದಿಲ್ಲ. ஏன் கலக்கம் வரப்போவதில்லை? ಏಕೆ ಆ ಮನೆಯಲ್ಲಿ ಕಳವಳ ಬರುವುದಿಲ್ಲ? உனக்கு கலக்கம் வரக்கூடாது என்பதற்காக தான் தேவன் அந்த வீட்டையே கொடுத்திருக்கிறார். ನಿಮಗೆ ಕಳವಳ ಬರಬಾರದು ಎಂಬುದಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರು ಆ ಮನೆಯನ್ನು ನಿನಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. அருமையான தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இன்றைக்கு நம்ம வீடு எப்படி இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்க. ಈ ದಿನ ನಮ್ಮ ಮನೆ ಯಾವ ರೀತಿ ಇದೆ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿರಿ. இது தேவன் இருக்கிற வீடா இருக்கிறதா? ದೇವರು ಇರುವಂತ ಮನೆಯಾಗಿದೆಯಾ? ஹalleluya. எப்பொழுதும் தேவனுடைய துதி புறப்படுகிற வீடாய் அது இருக்கிறதா? ಯಾವಾಗಲೂ ದೇವರಿಗೆ ಮಾಡುವಂತ ಸ್ತೋತ್ರಗಳೇ ಹೊರಡುವ ಸ್ಥಳ ಮನೆಯಾಗಿದೆಯಾ? எப்பொழுது தேவனை துதிக்கிற துதி அந்த வீட்டில் குறைகிறதோ, ಯಾವಾಗ ದೇವರನ್ನು ಸ್ತೋತ್ರ ಮಾಡುವಂತ ಸ್ತೋತ್ರಗಳು ಆ ಮನೆಯಲ್ಲಿ ಕಡಿಮೆಯಾಗುತ್ತದೋ, அந்த வீட்டிலே புலம்பல்கள் ஆரம்பித்து விடும். ಆ ಮನೆಯಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಗೋಳಾಟವು அந்த வீட்டிலே அலறல்கள் ஆரம்பித்து விடும். ಆ ಮನೆಯಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಅಳುವಿಕೆ ಕೇಳಿಸುತ್ತದೆ. ஹalleluya. ஆகவே நம்முடைய வீட்டிலே தேவனை துதிக்கிற துதி குறையாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். ಆದ್ದರಿಂದ ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸುವುದು ಕಡಿಮೆಯಾಗದಂತೆ ನಾವು ನೋಡಿಕೊಳ್ಳಬೇಕು. காரணம் துதி இருக்கிற இடத்திலே அவர் இருக்கிறார். ಕಾರಣ ಸ್ತುತಿಸುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆತನು அவர் இருக்கிற இடத்திலே அவரை துதிக்கிற துதி இருந்து கொண்டே இருக்கும். அருமையான தேவ பிள்ளையே, ಆತನು ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಸ್ತೋತ್ರಗಳು ಇದ್ದೇ ಇರುತ್ತವೆ. இப்படிப்பட்ட ஒரு வீட்டை தான் அவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். ಇಂಥ ಮನೆಯನ್ನೇ ಆತನು ನಿಮಗೆ ವಾಗ್ದಾನವಾಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. அப்படிப்பட்ட ஒரு வீட்டை நான் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணுகிறேன். ಅಂತ ಮನೆಯನ್ನು ನಾನು ನಿಮಗೋಸ್ಕರ ಸಿದ್ಧ ಮಾಡುತ್ತೇನೆ. இதுவரை உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய எப்படி இருந்தாலும் சரி, ಇಷ್ಟು ದಿನ ತನಕ ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿ ಇದ್ದರೂ ಸರಿಯೇ, இந்த நிமிஷத்திலே நீ உன்னுடைய மனதில் இருக்கிற கலக்கத்தை எடுத்து போடு. ಈ ನಿಮಿಷದಲ್ಲಿ ನಿನ್ನ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಕಳವಳವನ್ನು ತೆಗೆದುಹಾಕು. நான் உன் வீட்டிற்குள் வரப்போகிறேன். ನಾನು ನಿನ್ನ ಮನೆಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡುವೆನು. நான் உன்னோடு கூட தங்க போகிறேன். ನನ್ನೊಂದಿಗೆ ವಾಸ ಮಾಡುವೆನು. லூக்கா 9ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். 19ஆம் அதிகாரம் சகையினுடைய விஷயத்தை பாருங்க. லூக்கா 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். லூக் சாப்டர் 19 verse 5. ಲೂಕನ ಪುಸ್ತಕ 19ನೇ ಅಧ್ಯಾಯ 5ನೇ ವಚನ. ಯಾಕುಶ್ವ ಅಲ್ಲಿಗೆ ಬಂದು ಮೇಲಕ್ಕೆ ನೋಡಿ, ಜಕ್ಕಯ್ಯನೇ, ತಟ್ಟನೆ ಇಳಿದು ಬಾ, ನಾನು ಇವತ್ತು ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಇಳ್ಕೊಳ್ಳಬೇಕು ಎಂದು ಅವನಿಗೆ ಹೇಳಲು ಅವನು ತಟ್ಟನೆ ಇಳಿದು ಬಂದು ಆತನನ್ನು ಸಂತೋಷದಿಂದ ಸೇರಿಸಿಕೊಂಡನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவன் ஒரு உயரமான மரத்தின் மேல் ஏறி இருந்தான். யாகுஷுவா அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இங்கே சகை ஒரு உயரமான மரத்தின் மேல் ஏறி நிற்கிறான். ಈ ಜಕರೀಯನು ಒಂದು ಎತ್ತರವಾದ ಮರದ ಮೇಲೆ ಹತ್ತಿದ್ದಾನೆ. யாகுஷுவை பார்க்க வேண்டும் என்று இருக்கிறான். ಆತನು ಯಾಕುಶ್ವ ನೋಡಬೇಕು ಎಂದು ಹಂಬಲಿಸುತ್ತಾನೆ. அவனுடைய உள்ளத்தின் வாஞ்சையை யாகுஷுவா நன்றாக அறிந்தார். ಆತನ ಅಂತರಂಗದಲ್ಲಿ ಇರುವಂತಹ ದಾಹವನ್ನು ಆತನು ತಿಳಿದಿದ್ದಾನೆ. ஆகவே அந்த இடத்தில் வந்த பொழுது, சகைவே, நீ சீக்கிரம் இறங்கி வா என்று கூப்பிடுகிறார். ಆದ್ದರಿಂದ ಆತನ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬಂದಿದ್ದ ತಕ್ಷಣ, ಜಕರೀಯನೇ, ಕೆಳಗೆ ಇಳಿದು ಬಾ, நான் உன்னுடைய வீட்டில் இன்றைக்கு தங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ನಾನು ಈ ದಿನ ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಇಳ್ಕೊಳ್ಳಬೇಕು. அருமையான தேவ பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நம்மில் அநேகர் தேவையில்லாத மரத்தின் மேல் ஏறி உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ನಾವು ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಬೇಡವಾದಂತ ಮರಗಳ ಮೇಲೆ ನಾವು ಹತ್ತಿ ಕುಳಿತಿದ್ದೇವೆ. கவலை என்கிறதான மரத்தின் மேல் ஏறி உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ಚಿಂತೆಯ ಮರದ ಮೇಲೆ ನಾವು ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದೇವೆ. நம்முடைய வாழ்க்கையில பதற்றம் என்கிறதான மரத்தின் மேல் ஏறி உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ನಾವು ತುಂಬಾ ತಮಕ ಪಡುವಂತ ಮರದ ಮೇಲೆ ನಾವು ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದೇವೆ. ஒருவேளை கடன் என்கிறதான மரத்தின் மேல் ஏறி உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ಸಾಲ ಎಂಬ ಮರದ ಮೇಲೆ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದೇವೆ. வியாதி என்கிறதான மரத்தின் மேல் ஏறி உட்கார்ந்து ರೋಗ கொண்டிருக்கிறோம். ಎಂಬ ಮರದ ಮೇಲೆ ನಾವು ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದೇವೆ. அடுத்து என்ன செய்வோம் என்று தெரியாத திகைப்பின் மரத்தின் மேல் ஏறி உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ಏನು ಮಾಡಬೇಕೋ ಎಂಬ ಗೊತ್ತಿಲ್ಲದ ಮರದ ಮೇಲೆ ನಾವು ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದೇವೆ. நீ எந்த மரத்தில் இருந்தாலும் சரி, ನೀನು ಎಂತ ಮರದ ಮೇಲೆ ಇದ್ದರೂ ಸರಿಯೇ, நீ அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆசையோடு தான் அங்கே உட்கார்ந்து ನೀನು கொண்டிருக்கிறார். ಆತ ನೋಡಬೇಕೆಂಬ ಆಸೆಯಿಂದ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದೇವೆ. உன் உள்ளத்தில் இருக்கிறதை அவர் அறிவார். ನಿನ್ನ ಅಂತರಂಗದಲ್ಲಿ ಇರುವುದನ್ನು ಆತನು ತಿಳಿದಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆகையினால அவர் சொல்லுகிறார், நீ சீக்கிரமாய் அதிலிருந்து இறங்கி வா. ಆದ್ದರಿಂದ ಆತನು ಹೇಳ್ತಾನೆ, ಬೆಕ್ಕಟ್ಟನೆ ಅಲ್ಲಿಂದ ಇಳಿದು ಬಾ. உன் மனதில் இருக்கிற கவலை, பாரங்கள் எல்லாவற்றையும் விட்டு நீ இறங்கி வா. ನಿನ್ನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಚಿಂತೆ, ಭಾರ ಎಲ್ಲವನ್ನು ಬಿಟ್ಟು ನೀನು ಬಾ. நான் இன்றைக்கு உன் வீட்டிலே தங்க போகிறேன். ನಾನು ಈ ದಿನ ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಇಳ್ಕೊಳ್ಳಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உன் வீட்டிலே நான் தங்க போகிறேன். ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಇಳ್ಕೊಳ್ಳಬೇಕು.
அவன் சீக்கிரமாய் இறங்கினான். ಆತನು ಬೇಗ ಇಳಿದು ಬಂದನು. அவன் யாரிடத்திலும் ஆலோசனை கேட்கவில்லை. ಆತನು ಯಾರ ಬಳಿಯೂ ಆಲೋಚನೆಯನ್ನು ಕೇಳಲಿಲ್ಲ. அவன் சீக்கிரமாய் இறங்கினான். பிரியமானவர்களே, ಆತನು ಬೇಗನೆ ಇಳಿದನು ಪ್ರಿಯರೇ. அவன் சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். ಸಂತೋಷದಿಂದ ಆತನನ್ನು ಅವನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋದನು. எத்தனை பேர் அப்படி சந்தோஷமாய் அவரை அழைத்து கொண்டு போக விருப்பமாய் இருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. ஐயா, இன்றைக்கு நான் சந்தோஷத்தோடு உம்மை அழைத்து கொண்டு போகிறேன். ತಂದೆಯೇ, ನಾನು ಸಂತೋಷದಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತೇನೆ. நான் வழியிலே உம்மை விட்டு விட்டு போவதில்லை. ದಾರಿಯಲ್ಲಿ ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುವುದಿಲ್ಲ. இப்பொழுது நீர் என்னோடு கூட இருக்கிறீர். ನೀನು ಈಗ ನನ್ನೊಂದಿಗೆ ಇದ್ದೀ. என் வீட்டிற்குள் கொண்டு விடும் வரைக்கும் நான் உம்மை அழைத்து கொண்டு ನನ್ನ போவேன். ಮನೆಗೆ ಕರ್ಕೊಂಡು ಬಿಡುವ ತನಕ ನಾನು ನಿನ್ನನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. அவன் அங்கே சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். ಅವನು ಸಂತೋಷದಿಂದ ಆತನನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋದನು. இப்பொழுது அங்கே என்ன நடந்தது என்று பாருங்கள். ಈಗ ಏನು ನಡೆಯಿತು ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿ. யாகுஷு அவனிடத்தில் ஒன்றுமே பேசவில்லை. ಯಾಕುಷ್ವ ಆತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಏನು ಮಾತನಾಡಲಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. அங்கே வந்தவுடனே அவன் தனக்குள் என்ன குறை இருக்கிறது என்பதை கண்டு கொண்டான். ಅವನು ಬಂದಿದ ತಕ್ಷಣ ಆತನಲ್ಲಿ ಏನು ಕೊರತೆ ಇದನ್ನು ಅವನು ಕಂಡುಕೊಂಡನು. அவனே தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்கிறான். ಆತನೇ ಅವನ ಪಾಪವನ್ನು ಅಲ್ಲಿ ಅರಿಕೆ ಮಾಡುತ್ತಾನೆ. தன்னுடைய குறைகளை அவனே அறிக்கை செய்கிறான். ತನ್ನ ಕೊರತೆಯನ್ನು ಅವನೇ ಅಲ್ಲಿ ಅರಿಕೆ ಮಾಡುತ್ತಾನೆ. உடனே யாகுஷுவா சொல்லுகிறார், ತಕ್ಷಣ ಯಾಕುಷ್ವ ಹೇಳುತ್ತಾರೆ, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லுகிறார். ಈ ಮನೆಗೆ ಈ ದಿನ ರಕ್ಷಣೆ ಉಂಟಾಯಿತು ಎಂದು ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. சோ ரட்சிப்பு என்று சொன்னால் விடுதலை. ರಕ್ಷಣೆ ಎಂದರೆ ಅದು ಬಿಡುಗಡೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ இன்றைக்கு இந்த வீட்டுக்கு விடுதலை வந்தது என்று சொல்லுகிறார். ಇವತ್ತು ಈ ಮನೆಗೆ ಬಿಡುಗಡೆ ಆಯಿತು ಎಂದು ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ. ஆம், அருமையான தேவ பிள்ளையே. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, காரணம் அந்த வீட்டிலே அவர் ஏற்கனவே இருக்கிறார். ಆ ಮನೆಯಲ್ಲಿ ಆತನು ಮೊದಲೇ ವಾಸವಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. ஆக நாம் அவரை எங்கே விட்டோமோ அங்கே இருந்து நாம் அவரை கூட்டிக் கொண்டு போக வேண்டும். ನಾವು ಆತನನ್ನು ಎಲ್ಲಿ ಬಿಟ್ಟೇವೋ ಅಲ್ಲಿಂದಲೇ ನಾವು ಆತನನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. இன்னொரு இடத்தை கூட நாம் கவனிக்கலாம். நீங்கள் லூக்கா 10ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கலாம். ಲೂಕ 10ನೇ ಅಧ್ಯಾಯ 5-6 ವಚನಗಳು. ಇದಲ್ಲದೆ ನೀವು ಯಾವ ಮನೆಯೊಳಗೆ ಹೋದರೂ ಈ ಮನೆಗೆ ಶುಭವಾಗಲಿ ಎಂದು ಮೊದಲು ಹೇಳಿರಿ. ಆಶೀರ್ವಾದ ಪಾತ್ರನು ಅಲ್ಲಿ ಇದ್ದರೆ ನಿಮ್ಮ ಆಶೀರ್ವಾದವು ಅವನ ಮೇಲೆ ನಿಲ್ಲುವುದು, ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಅದು ನಿಮಗೆ ಹಿಂತಿರುಗುವುದು. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும், இல்லாதிருந்தால் அது உங்களிடத்திற்கு திரும்பி வரும். ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. யாகுஷோவுக்கு ஒரு பேர் என்ன? சமாதான பிரபு. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. பிரின்ஸ் ஆஃப் பீஸ். சமாதான பிரபு என்பது அவருக்குள்ள ஒரு பெயர். அப்ப நீங்கள் ஒரு வீட்டில் போய் அந்த வீட்டாரை நீங்கள் வாழ்த்தும் போது ಒಂದು ಮನೆಗೆ ಹೋಗಿ ನೀವು ಅವರನ್ನು ಅರಸುವಾಗ நீங்கள் போவதற்கு முன்பாகவே சமாதான பாத்திரன் அந்த வீட்டில் தங்கி இருக்கிறார். ನೀವು ಹೋಗುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಸಮಾಧಾನ ಕಾರಣರು ಅಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. நான் இருக்கும் இடத்தில் நீங்கள் இருக்கும்படி என்று தானே அவர் வாக்குத்தத்தம் செய்தார். ನಾನು ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀವು ಇರಬೇಕು ಎಂದು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದನಲ್ಲ. ஹல்லேலூயா. ஆகவே நாம் அந்த வீட்டிற்குள் போவதற்கு முன்பாகவே அவர் அங்கே இருக்கிறார். ನಾವು ಆ ಮನೆ ಒಳಗಡೆ ಪ್ರವೇಶ ಮಾಡೋದಕ್ಕೆ எந்த வீட்டில் யாகுஷுவா இருக்கிறாரோ ಯಾವ ಮನೆಯಲ್ಲಿ ಯಾಕುಷ್ವರು ಇದ್ದಾರೋ அந்த வீட்டாரை நீங்கள் வாழ்த்தினால்தான் ಆ ಮನೆಯವರು ನಿನ್ನ ಆರಿಸಿದರೆ அந்த வீட்டுக்குள் அந்த ஆசீர்வாதம் தங்கும். ಆ ಮನೆಯಲ್ಲಿ ಆ ಆಶೀರ್ವಾದ ತಂಗುತ್ತದೆ. அந்த வீட்டுக்குள் யாகுஷுவா இருக்கிறார். ಆ ಮನೆಯಲ್ಲಿ ಯಾಕುಷ್ವರು ಇರುವರು. அந்த வீட்டை வாழ்த்த வருகிறவர்கள் யார்? ಆ ಮನೆಯನ್ನು ಅರಸುವವರು ಯಾರು? ஊழியக்காரர்கள். ಸೇವಕರು. யாகுஷுவாவால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரர்கள். ಯಾಕೋನಿಂದ ಕಳಿಸಲ್ಪಟ್ಟಂತಹ ಸೇವಕರು. அப்ப அந்த ஊழியக்காரன் உங்கள் வீட்டை வாழ்த்தும் போது ಆ ಸೇವಕರು ಬಂದು ನಿನ್ನ ಮನೆಯನ್ನು ಅರಸುವಾಗ அவர்கள் கூறின வாழ்த்து உங்களுக்கு பலிக்கும். ಅವರು ಹೇಳಿದಂತಹ ಆಶೀರ್ವಾದಗಳು ಫಲಿಸುವ ಹಾಗೆ அவர்கள் உங்கள் வீட்டில் தன்னுடைய கைகளை உயர்த்தி ஜெபிக்கிற ஜெபம் உங்களுக்கு பதிலாக வரும். ಅವರು ನಿಮ್ಮ ಮನೆಗಳಲ್ಲಿ ಬಂದು ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದು ನಿಮಗೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. ஊழியக்காரனுக்கு அந்த இடத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ಸೇವಕರಿಗೆ ದೇವರು ಆ ಮನೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ஆக அந்த ஊழியக்காரன் உங்க வீட்டிலே ஜெபிக்கும் பொழுது, ಆ ಸೇವಕರು ಬಂದು ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ, உங்கள் தேவைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது ಅವಶ್ಯಕತೆಗಳಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ கண்டிப்பாக அந்த வீட்டிலே அந்த ஜெபத்திற்கு பதில் வந்தே தீரும். ಖಂಡಿತವಾಗಲೂ ಆ ಮನೆಯಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಉತ್ತರ ಸಿಗುತ್ತದೆ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು?
அந்த பதிலை கொடுக்கிறவர் ஏற்கனவே அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறார். ಉತ್ತರ ಕೊಡುವವನು ಮೊದಲೇ ಆ ಮನೆಯಲ್ಲಿ ವಾಸವಾಗಿದ್ದಾನೆ. அப்ப அவரே ஆசீர்வதித்திருக்கலாமே. ಆತನೇ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಬಹುದಿತ್ತಲ್ಲ. ஆனால் ஏன் அவர் ஊழியக்காரனை வர வைக்கிறார்? ಏಕೆ ಆತನು ಸೇವಕರನ್ನು ಬರಮಾಡುತ್ತಾನೆ? அதுதான் அவருடைய வழி நடத்துதல். ಇದುವೇ ಆತನು ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯ. அவருடைய ஆர்டர் அப்படித்தான் இருக்கிறது. ಆತನ ಮಾತು ವಾಗ್ದಾನ ಆ ರೀತಿ. அவர் அங்கே இருந்தாலும் கூட ಆತನು ಅಲ್ಲಿದ್ದರೂ ಕೂಡ நீங்க சொல்லலாம், நாங்கெல்லாம் ரொம்ப பக்தி உள்ளவர்கள், ನಾವೆಲ್ಲರೂ ಭಕ್ತಿವಂತರು, எப்பொழுதும் தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம், ಯಾವಾಗಲೂ ದೇವರು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಇದ್ದಾರೆ ಎಂದು ನಾವು ನಂಬುತ್ತೇವೆ. அதனால ஊழியக்காரன்லாம் வந்து ஜெபிக்கணும்னு அவசியமே கிடையாது. ಆದ್ದರಿಂದ ಸೇವಕರು ಬಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ ಅವಶ್ಯಕತೆ ನಮಗಿಲ್ಲ. அல்லேலூயா. யார் சொல்லுது? அதனால ஊழியக்காரன் வந்து ஜெபிக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு நீங்கள் நினைத்தால், அவசியம் கிடையாது என்று நீங்கள் நினைத்தால், ಸೇವಕರು ಬಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ ಎಂದು ನೆನೆಸಿಕೊಂಡರೆ, ஆனால் தேவனுடைய வழிமுறை இப்படித்தான் இருக்கிறது. ದೇವರು ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯ ಈ ರೀತಿ ಇರುತ್ತದೆ. என் ஊழியக்காரன் வந்து ஜெபித்தா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ನನ್ನ ಸೇವಕರು ಬಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರೆ ನಾನು ಆಶೀರ್ವದಿಸುವೆನು. ஹல்லேலூயா. இதை எத்தனை பேர் நம்புறீங்க? ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ஹalleluya. தேவன் அப்படித்தான் அந்த விஷயத்தை வைத்திருக்கிறார். ದೇವರು ಆ ಸಂಶಯವನ್ನು ಆ ರೀತಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. ஆகையால் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ಆದ್ದರಿಂದ ನಿಮ್ಮ ಹೃದಯವು ಕಳವಳಗೊಳ್ಳದಿರಲಿ. ஹல்லேலூயா. ஹalleluya. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அவர் ஏனோ தானோ என்று ஒரு வீட்டை அவர் உங்களுக்கு உண்டு பண்ணுவதில்லை. ಆತನು ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ಒಂದು ಮನೆಯನ್ನು ನಿಮಗೋಸ್ಕರ ಉಂಟು ಮಾಡುತ್ತಾನೆ. உங்களுக்கென்று அவர் ஒரு வீட்டை உண்டு பண்ணினால், ನಿಮಗೋಸ್ಕರ ಆತನು ಒಂದು ಮನೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದರೆ, அவர் தான் தங்கக்கூடிய வீட்டை தான் உங்களுக்காக உண்டு பண்ணுகிறார். ಆತನು ವಾಸ ಮಾಡುವ ಮನೆಯನ್ನೇ ನಿಮಗೆ ಆತನು ಕೊಡುತ್ತಾನೆ. அந்த வீட்டிலே ஊழியக்காரர்கள் வருவதும் போவதுமாக இருப்பார்கள். ಆ ಮನೆಯಲ್ಲಿ ಸೇವಕರು ಬರುತ್ತಾ ಹೋಗುತ್ತಾ ಇರುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. அந்த வீட்டிற்குள் வந்து ஊழியக்காரன் ஜெபிக்கிற ஜெபத்தை தேவன் கேட்டு உங்களை ஆசீர்வதிப்பார். ಆ ಮನೆಯಲ್ಲಿ ಸೇವಕರು ಮಾಡುವ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ನೋಡಿ ಯಾಕೋಬ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವನು. ஹல்லேலூயா. ಹalleluya. ஏன் ஊழியக்காரன் வீட்டுக்கு வர வேண்டும் என்று தெரிந்து கொண்டீர்களா? ಏಕೆ ಸೇವಕರು ಮನೆಗೆ ಬರಬೇಕೆಂದು ತಿಳಿದುಕೊಂಡಿರಾ? ஹல்லேலூயா. அப்போ அந்த ஊழியக்காரன் வந்து ஜெபித்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ಸೇವಕರು ಬಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರೆ ನೀವು ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದುವಿರಿ. ஆம், அருமையான தேவ பிள்ளையே, ಹೌದು ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இதையெல்லாம் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை என்று நான் நினைக்கிறேன். ಇವುಗಳೆಲ್ಲ ನಾನು ನಿಮಗೆ ತಿಳಿಸಿ ಕೊಡಲಿಲ್ಲ ಎಂದು ನೆನೆಸುತ್ತೇನೆ. ஆனால் நீங்களும் வேதம் வாசிக்கிறீர்கள் அல்லவா? ನೀವು ಸತ್ಯವನ್ನು ಓದುತ್ತೀರಲ್ಲವೇ? நீங்கள் உங்களோடும் தேவன் பேசுகிறார் அல்லவா? ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ದೇವರು ಮಾತನಾಡುತ್ತಾರಲ್ಲವೇ? இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ಇವೆಲ್ಲವೂ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. ஹல்லேலூயா. ಹalleluya. அதே போல உங்கள் வீட்டில் ஒரு போராட்டங்கள் வந்தால் உடனே ஊழியக்காரனை தான் நீங்கள் கூப்பிட வேண்டும். ಅದೇ ರೀತಿ ಮನೆಯಲ್ಲಿ ಯಾವುದೋ ಹೋರಾಟ ಬಂದರೆ ನೀವು ಮೊದಲು ಸೇವಕರನ್ನು ಕರೆಯಬೇಕು. உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் முதலாவது ஊழியக்காரனிடத்தில் அதை பேசுங்க. ಯಾವ ತೊಂದರೆ ಬಂದರೆ ಮೊದಲನೇದಾಗಿ ನೀವು ಸೇವಕರ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡಿರಿ. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு ஆலோசனை தேவை என்றால் ஊழியக்காரனை கூப்பிடுங்கள். ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು ಆಲೋಚನೆ ಬೇಕಾಗಿದ್ದರೆ ಅದು ಸೇವಕರನ್ನು ಕೇಳಿರಿ. அந்த ஊழியக்காரன் வந்து உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ಸೇವಕರು ಬಂದು ಒಂದು ಆಲೋಚನೆ ಹೇಳುತ್ತಾರೆ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ. அந்த ஆலோசனை கேட்டு நீங்கள் நடந்தால், ಆ ಆಲೋಚನೆ ಕೇಳಿ ನೀವು ನಡೆದರೆ அந்த ஊழியக்காரனுடைய வார்த்தையை கனப்படுத்துவதற்கு அவர் கடமை உள்ளவராய் இருக்கிறார். ಆ ಸೇವಕರ ಮಾತನ್ನು ಘನಪಡಿಸುವುದಕ್ಕೆ ಯಾಕೋಬ ಅದು ಕರ್ತವ್ಯ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ಹalleluya. ஒருவேளை அந்த ஆலோசனை உங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்குமானால், ಒಂದು ವೇಳೆ ಸೇವಕರು ಹೇಳಿದಂತ ಆಲೋಚನೆ ಮುಖಾಂತರ ನಿಮಗೆ ನಷ್ಟ ಉಂಟಾದರೆ அந்த நஷ்டத்தை யாகுவாவே சரி ಆ பண்ணுவார். ನಷ್ಟವನ್ನು ಯಾಕೋಬ ಸರಿ ಮಾಡುವನು. ஹல்லேலூயா. ಹalleluya. ஏனென்றால் யாகுவா தான் அந்த ஊழியக்காரனை அனுப்பி இருக்கிறார். ಏಕೆಂದರೆ ಯಾಕೋಬನೇ ಆ ಸೇವಕರನ್ನು ಮನೆಗೆ ಕಳಿಸಿದನು. அவனுடைய வார்த்தை நிமித்தம் உங்களுக்கு ஒரு நஷ்டம் வருவதற்கு அவர் சம்மதிக்க மாட்டார். ಆತನ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರ ನಿಮಗೆ ಒಂದು ನಷ್ಟವನ್ನು ಮಾಡಲು ಆತನ ಅನುಮತಿ ಕೊಡುವುದಿಲ್ಲ. நிச்சயமாக அவர் உங்களை அந்த பாதிப்புக்குள் இருந்து மீட்டு விடுவார். ಖಂಡಿತವಾಗಲೂ ಅಂತ ಬಾಧೆಯಿಂದ ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸುವನು. ஊழியக்காரனிடத்திலும் அவர் பேசுவார். ಸೇವಕರ ಬಳಿಯಲ್ಲಿಯೂ ಆತನು ಮಾತನಾಡುವನು. வார்த்தையின் மூலமாக அவர் பேசுவார். ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರ ಆತನು ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ஆக எந்த விதத்திலும் நீங்கள் நஷ்டப்பட தேவன் விட மாட்டார். ನೀವು ಯಾವ ವಿಧದಲ್ಲಿ ನಷ್ಟ ಉಂಟಾಗಲು ನಿಮಗೆ ಆತನು ಎಂದಿಗೂ ಬಿಡುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹalleluya. ஆமா, நான் இருக்கும் இடத்திலே இருக்கும்படிக்கு உங்களை நான் என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறார். ನಾನು ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುವೆನು ಎಂದು ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ. ஆமா, அருமையான தேவ பிள்ளையே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, யாருக்காக இந்த செய்தி என்று எனக்கு தெரியாது. ಯಾರಿಗೋಸ್ಕರ ಈ ಸಂದೇಶ ಎಂದು ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனால் நான் தேவனிடத்தில் ஜெபித்து விட்டு வந்தேன். ಆದರೆ ನಾನು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಂಡು ಬಂದೆ. உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் நீர் பேசு. ನಿನ್ನ ಮಕ್ಕಳೊಂದಿಗೆ ನೀನು ಮಾತನಾಡು. உங்களுடைய ராஜ்யத்துக்குரிய செய்தி உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் தாரும் என்று ஜெபித்து விட்டு வந்தேன். ನಿನ್ನ ರಾಜ್ಯದ ವಾಕ್ಯವನ್ನು ಮಕ್ಕಳಿಗೆ ಕೊಡು ಎಂದು ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆ. நிச்சயமாகவே அவர் உங்களிடத்திலே யாரிடத்திலேயோ அவர் பேசி இருக்கிறார். ಖಂಡಿತವಾಗಲೂ ಯಾರಲ್ಲಿಯೋ ಆತನು ಮಾತನಾಡಿದ್ದಾರೆ. நிச்சயமாகவே அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி நீங்கள் நடப்பீர்களானால் இன்றைய தினத்திலிருந்து தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ಖಂಡಿತವಾಗಲೂ ಆತನ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿ ನೀವು
ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆದರೆ ಖಂಡಿತವಾಗಲೂ ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವನು. நாம் ஜெபிக்கலாமா? எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவரீர், இன்றைக்கு இந்த செய்தியின் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசினீரப்பா. ஆம் ராஜாவே, நீர் எங்களுக்கு ஒரு வீட்டை கொடுப்பதற்கு முன்பாக நீர் அந்த வீட்டிலே வந்து இருக்கிறீர் என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டோம் ஐயா. எங்களுக்கு ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ணுவது உமக்கு பிரியமான ஒரு காரியம் என்று நாங்கள் தெரிந்து கொண்டோம் ஐயா. ஆம் ராஜாவே, நாங்கள் இனி கலங்குவதில்லை. தேவரீ, நீர் எங்களை வெட்கப்பட விடுவதில்லை ராஜாவே. உடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் நீர் நிறைவேற்றுவீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனெனில் உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது என்றும் சொல்லி இருக்கிறீரப்பா. நாங்கள் அதை விசுவாசிக்கிறபடியினாலே எங்கள் விசுவாசத்தின்படி அது ஆகும்படியாக நீர் கிருபை செய்யும். ஒருவேளை விசுவாசிப்பதற்கு போதிய பலன் எங்களுக்கு இல்லாமல் இருக்குமானால் தேவரீர் எங்கள் விசுவாசத்தை பெருக செய்ய வேண்டும் என்று உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம். எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்த வேண்டும் என்று உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம். நன்றி அப்பா. தேவரீர், வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக தனித்தனியாக நீர் ஆசீர்வதித்தருளும் ஐயா. இந்த செய்தியின் மூலமாக உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழிப்பாக மாறட்டும் ராஜாவே. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கலக்கங்களும், பயங்களும், பதற்றங்களும் யாகுஷா மசிகா நாமத்தினால் முற்றிலுமாக நீங்கி போக கடவுள். நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. தேவரீர், சாட்சி கொடுத்த மகளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர், அந்த மகளுக்கு நல்ல பலத்தை தருவீராக. எல்லா பயங்களையும் நீக்கி போட்டு தகப்பனே, யூத ஸ்திரீகளுக்கு ஒத்த பலத்தை இந்த மகள் பெற்றவளாக நாங்கள் நல்ல செய்திகளை கேட்கும்படியாக கிருபை செய்யும். தனக்கு ஒரு மகன் பிறந்தான் என்றும் அல்லது மகள் பிறந்தாள் என்றும் அந்த மகள் சந்தோஷப்படும் பொழுது, எங்கள் குடும்பத்தில் ஒரு பிள்ளை பிறந்தாள் என்று அவர்கள் சந்தோஷப்படும் பொழுதும் நாங்களும் சந்தோஷப்படுகிறோம். எங்கள் சபையிலே ஒரு குழந்தை பிறந்தது என்று சொல்லி அப்பா, அந்த வழியாக சபையாக நாங்கள் அந்த மகளுக்காக செபிக்கிறோம். மகளை ஆசீர்வதித்தருளும் அப்பா. நன்றி ராஜாவே. அதன் மூலமாக இன்னும் அதிகமாக அந்த மகள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகவும் நீர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்து ராஜாவே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராக தனித்தனியாக நீர் ஆசீர்வதித்தருளும். உம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறதான எல்லா பலவீனங்களும், எல்லா வேதனைகளும் தேவரீர் உம்முடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது முற்றிலுமாக அது நீங்கி போக கடவுள். பரிபூர்ண விடுதலை நீர் கட்டளையிடுவீராக. உமக்கு நன்றி ராஜா. தொடர்ந்து எங்களோடு கூட நீர் பேசு. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்க எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய யாகுஷுவா மசிகா நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. யாகுவா உங்களை ஆசீர்வதிப்பாரா. யாகுவா ஷல்லோம். ஆமென். ஹல்லேலூயா. யாகுவா ஷல்லோம்.